ஓகே. ஸோ ரைட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் ட்ரைனிங் நம்ம பார்க்குறோம். அடுத்த ஒரு 45 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு என்ன சொல்றதுன்னா அந்த சிஸ்டம் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 நாள் 5 நாள் விட்டோம்னா மறந்துடுறோம் நிறைய பேர். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிட்டே இருந்தாதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை நோக்கி ஒரு ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதனால ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாசத்துல ஒரு முறையோ 2 முறையோ இந்த சிஸ்டம் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை நோக்கி பண்ணிட்டு இருக்கோம், அடுத்த அந்த 365 நாள் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம டீம்ல வரவங்கள வந்து எப்படி நம்ம கைட் பண்ண போறோம், எந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட அதிகமாக பேசிட்டு இருக்கோம், எது சம்பந்தமா பார்த்தீங்கன்னா நம்ம டீமுக்கு வந்து அதிகமான நாலேஜை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ், நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும். ரைட்டுங்களா? நம்ம ப்ராடக்ட் பேசுகிறோமா, மீட்டிங் கூப்பிட்றோமா, ஒரு கோல் செட் பண்ணியிருக்கோமா, இந்த மாதம் வந்து அதிகமாக என்ன விஷயத்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமுக்கு சொல்லிட்டு இருக்கோம், இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த ஏரியாவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், எந்த ஏரியாவில் நம்ம டீமில் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி விடுறோம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து தான் நம்மளுடைய மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மாதமும் அதிகமாக போகுது. ஸோ அதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிச்சயமாக பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னங்கிறத அஹ், தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீலைன் ஆயிருக்குங்கண்ணா. ஸோ அது திரும்ப தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு ஒரு 2 3 மீட்டிங்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ ஆன் ஆகலை. ஸோ அது வந்து ஒரு செக் பண்ணணும், ஏதோ ஒரு அலைன்மெண்ட் வந்து மாறி இருக்கு. இட்ஸ் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ண போகிறோமோ அந்த விஷயத்த வந்து நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ இது ஸ்லைட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் கிளியரா இருக்குங்களா? ரைட். ஸோ ஸ்லைட்ஸ் கிளியரா இருக்குன்னா சேட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் போடலாம். ஓகே, சூப்பர். ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் 20,000 பிஜிபிவி. ஸோ இப்போ இந்த 20,000 பிஜிபிவி அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா விதமான கம்ப்ளீட் டிஎக்ஷனோட வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க முடியும். நம்ம ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு விஷயத்த நம்ம பார்க்கறத விட ஒரே ஒரு ஏரியாவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழு பலத்தையும் நம்ம செலுத்தணும் அப்படின்னா, முழு ஃபோக்கஸையும் நம்ம பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு growth-அ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎக்ஷன் மூலமாக எடுக்க முடியும். ஸோ அப்போ 20,000 பிஜிபிவி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிஸ்டம்ல தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு மாசமும் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாசமும் வந்து இந்த 20,000 பிஜிபிவி அச்சீவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஏன் வந்து இந்த 20,000 பிஜிபிவில கவனம் செலுத்த வேண்டும்? ஒய் வி ஷுட் கான்சென்ட்ரேட் 20,000 பிஜிபிவி? சேட் பாக்ஸில் யாராவது போட முடியுமா? ஸோ நம்ம ஏன் இதில் கவனம் செலுத்தணும்? நம்ம எத்தனையோ நம்ம வந்து டிஎக்ஷனை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கவனம் செலுத்திட்டு இருக்காங்க இல்லைங்களா? ரைட்டுங்களா? ஒருத்தர் ப்ராடக்ட்ல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்கம், ஓகேங்களா, கஸ்டமரை மட்டும் டெவலப் பண்ணுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டீம் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, ஒருத்தர் மீட்டிங்ஸ் வந்து எப்படி வெவ்வேறு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக பண்ணலாம், பெருசாக பண்ணலாம், மெகாவாக பண்ணலாம், மீட்டிங்கை எப்படி பெருசு பெருசாக பண்ணலாம் அதில் ஒருத்தர் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎக்ஷனை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களோ அதில் தான் அவங்க டீமையும் வலிமையாக கான்சென்ட்ரேட் பண்ண வைப்பாங்க.
ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட் மட்டும் அப்படின்னா ப்ராடக்ட்டை மட்டும்தான் அவங்க டீம்ல சொல்லி கொடுப்பாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க டீமும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். மற்ற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க பலகீனமாக இருப்பாங்க. ஸோ நம்ம எதில் பலம் சேர்த்தணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சில விஷயத்துல நம்ம பலகீனமா இருந்தா கூட பலமா இருக்கிற விஷயம் என்னங்கிறதுல அதுல வந்து கொஞ்சம் நாலேஜ அதிகப்படுத்திக்கிட்டு அதுல நம்ம வந்து நம்ம ஒர்க்கை ஸ்ட்ராங் பண்ணோம்னா மிகப்பெரிய பலமா ஆக்கி விட்டுரும். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த டிஎக்ஷன்ல நம்ம எந்த ஏரியால நம்ம கவனம் செலுத்தணும், எந்த ஏரியால நம்ம டீம்ல உள்ளவங்களை வழி நடத்தணும், அந்த டீமையும் எந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது மிக 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 முக்கியமான ஒன்று. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒருத்தர் டிஎக்ஷன்ல சேர்றாரு, டிஎக்ஷனுக்கு வராருன்னா மிக முக்கியமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வேணும்னு நினச்சி வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு வாழ்க்கை மாற்றம் கிடைக்குமா, ஒரு கடன் சுமையிலிருந்து வெளியே வர முடியுமா, ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு, ரைட்டுங்களா? என்னைக்கு பார்த்தாலும் ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல, காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்த மாரி, இன்னைக்கு என்னுடைய பின்பகுதி வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி இல்ல. ஸோ இன்னைக்கு நான் சின்ன வயசுல இருந்த மாரியான ஒரு சந்தோஷம், ஒரு நிலைப்பாடு, என்னுடைய பின்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து இல்ல அப்படிங்கிறத நெறைய பேர் உணர்றாங்க. ஸோ அப்ப இதெல்லாம் எத நோக்கி நமக்கு வந்து சொல்லுது, காமிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, வருமானங்கிற ஒரு விஷயம் தான். இன்கம். அப்ப அந்த இன்கம்ங்கிற ஒரு விஷயத்த எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஃபிட்டபிளா ஒரு 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 ஹாப்பியஸ்ட் லைஃப்க்கு வந்து தடையா இருக்கிறது, வருமானம் உயராத இருக்கிறது தான். எவ்வளோ பேர் ஒத்துக்கிறீங்க? நம்ம வருமானம் அதிகமாகாம இருக்கிறது தான் ஒரே தடை. நம்மளோட சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கம்மியாவும், குறைவாவும், என்னைக்கோ ஒரு நாள், மாசத்துல ஒரு நாளோ, 3 மாசத்துல ஒரு நாளோ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்னா ஒரு நாள் சந்தோஷமா இருக்கிற ஒரு நிகழ்வு இருக்கு. இல்லைங்களா? ஸோ எல்லா நாளும் சந்தோஷமா இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில மிக குறைவா இருக்கு. அதுக்கு என்னங்கிறத நீங்க ஃபேமிலியா யோசிச்சு பார்த்தீங்களா? சிந்திச்சு பார்த்தீங்களா? அப்படின்னு நீங்க சிந்திச்சீங்கன்னா, அதுக்கு ஒரே பதில் தான். நம்ம வாழ்க்கை மாற்றம் வேணும். ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப் வேணும். பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். தினம் தினம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமா நமக்கு வந்து மிக முக்கியமா தேவைப்படுறது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அந்த பொருளாதார சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா, டெஃபினட்டா நம்ம வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையா மாறிரும். அந்த டர்னிங் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு தொழில்லயோ, இல்ல வியாபாரத்திலயோ, பார்க்குற வேலையிலயோ பார்த்தீங்கன்னா, நிச்சயமா கிடைக்காது. இது அப்பட்டமான உண்மை. ஸோ, அப்ப நம்ம எல்லாருமே டிஎக்ஷனை ஏன் எடுத்திருக்கோம்? ஸ்ட்ராங்கா செய்யணும்னு ஏன் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுல அந்த மாரியான எதிர்காலம் இருக்கு. அந்த மாரியான எதிர்காலத்துல இன்னைக்கு இருக்கிறவங்க நெறைய பேர் கண்ணு முன்னாடி இன்னைக்கு வந்து விசிபிளா இருக்காங்க. இன்விசிபிளா இல்ல. சும்மா ஏதோ அப்படி ஒரு கற்பனை உலகம் இல்ல. டிஎக்ஷன்ல உண்மையாலுமே அந்த மாரி வாழ்க்கை தரத்த மாத்துனவங்க இன்னைக்கு எக்கச்சக்கமான பேர் நம்ம கண்ணு முன்னாடி பெரிய பெரிய ஈவென்ட் மீட்டிங்ல நம்ம பார்க்க முடியுது. அவங்க வாழ்க்கை எப்படி மாறியிருக்குன்னு நம்மளால உணர முடியுது. ஸோ இத நம்ம வந்து எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு, நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜில நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு 3 வருஷம், 5 வருஷம் பார்த்தீங்கன்னா, அதுல ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டீம்ல ஒரு 100, 1000 பேர அதுல எடுத்துட்டு வர்றத நம்ம மிக முக்கியமா கவனிக்கணும். பலவிதமான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. பட் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜில நம்ம வேலை செஞ்சோம்னா, கடைசியா ஒரு டூப்ளிகேட் ஆகுற விஷயம் பார்த்தீங்கன்னா, பெருசா இருக்காது. ஸோ, இப்ப நம்ம அடுத்த ஒரு 2 வருஷம், 3 வருஷம் எல்லாத்தையும் எதுல நம்ம வந்து டிரைவ் பண்ண வைக்கிறோம்னா, 20,000 பிஜிபிவிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்ல டிரைவ் பண்ண வைக்கிறோம். ரைட்டுங்களா? ஸோ, நீங்க 20,000 பிஜிபி வந்துட்டீங்களா? அடுத்த உங்க கோல் என்னன்னா, உங்க டீம்ல 12 பேர அதுக்கு கொண்டு வரணும். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். நம்ம இதெல்லாம் முடிச்சாதான் அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதே இருக்கு. இத நீங்க ஒண்ணொண்ணா ஸ்டெப் பை ஸ்டெப்பா முடிச்சு வந்தாதான், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லெவல்ல ஒரு எதிர்காலம் டிஎக்ஸ்என்ல நிச்சயமா இருக்கு, கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ ஒரு பெரிய எதிர்காலம் வேணும்னு நீங்க முன் வந்திருக்கீங்கன்னா, ஸோ நம்ம அப்ளைன்னு சொல்லியோ, அப்ளைன்னு கூப்பிட்டோ, நீங்க இத பண்ணுங்க, இத பண்ணுங்கன்னு நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன சொல்றது? ஒரு குழந்தை மாரி நம்ம சொல்லக்கூடாது.
நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கைக்குன்னு இதை எடுத்திருக்கோம்னா அவங்கவங்க வாழ்க்கைக்கு இதை செய்யணுங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா நம்ம அந்த முடிவுல நிக்கணும். நம்ம அந்த முடிவு அந்த அந்த முடிவு வந்து ஸ்ட்ராங்கா நம்ம வந்து வச்சுக்கணும். அதை நோக்கி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்கா போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அப்ளைங்கிறது ஒரு வழிகாட்டியா இருக்க முடியும். பட் ஆனா அவரே உங்களுடைய கனவுகளையும் இலக்குகளையும் சென்றடைய வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அவர் ஒரு சுமை தாங்கியா இருக்க முடியாது. அவர் ஒரு வழிகாட்டியா இருக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ நீங்க ஒரு அதை பிடிச்சி நீங்க தான் கிருப்பா வளரணும். உங்க சுய யோசனையை கொண்டு வாங்க. நீங்க என்ன பண்ண முடியும்னு பாருங்க. நீங்க ஒரு நாளைக்கு எப்படி எவ்வளவு நேரம் போட முடியும்? ஒரு மாசத்துல என்ன பண்ண முடியும்? எனக்கு இது இது வேணுங்கிறத வேணா அப்ளைன் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கலாம். நான் இதெல்லாம் இந்த மாசம் செய்ய போறேன். எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்கலாம் ஒழிய உங்களுக்காக அப்ளைன் எந்த வேலையும் செய்யறதோ இல்ல சிந்திக்கிறதோ வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் அவரை தான் சிந்திக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உணரணும். ஸோ அப்போ இந்த 20,000 பிஜிபிவியில நம்ம கவனத்தை நம்ம செலுத்துறதுனால இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் ஒரு இழந்த சந்தோஷத்தை நம்ம மீட்டெடுக்கலாம், இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கலாம், இழந்த உறவுகளை கூட மீட்டெடுக்கலாம். எல்லாமே வந்து நம்ம நம்ம எந்த அளவுக்கு மாறி இருக்கோங்கிறத பொறுத்து தான் ஒரு கூட்டம் வர்றது, ஒரு கூட்டம் பிரிஞ்சு போறது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப பல விதத்துல டிஎக்ஸ்என் வந்து நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில கொடுக்க போகுதுங்கிறது அப்பட்டமான உண்மை. ஸோ அப்ப நம்ம இதை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இந்த 20,000 பிஜிபிவி ஸ்ட்ராட்டஜியில வந்து நம்ம பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா நம்ம டீமை கொண்டு போகணும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ நமக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து இன்னைக்கு மிக அவசியமான ஒன்று. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த பொருளாதார சுதந்திரத்தை எப்படி நம்ம அடையிறது? இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா போதுமானதா இருக்கா? 30 நாளும் செலவுக்கு தகுந்த அளவுக்கு வருமானம் இருக்கா? அப்படிங்கிறத நீங்க அனுமானிச்சு பாருங்க. செக் பண்ணி பாருங்க. ரைட்டுங்களா? நமக்கு ஒரு இன்கம் தான் வருது. இன்னைக்கு ஒரு ஜாப் பண்றீங்க, டிஎக்ஸ்என் பண்றீங்கன்னா அதுல ஒரு இன்கம், இதுல ஒரு இன்கம் வருது. ரெண்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களால 30 நாளும் பார்த்தீங்கன்னா உங்க செலவை வந்து சமாளிக்க முடியுதா? அடுத்த மாசம் இன்கம் வர வரைக்கும் வந்து உங்களுக்கு இருக்கிற இன்கம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா செலவுக்கு கரெக்டா இருக்கா? இல்ல வந்த உடனே அடுத்த 2 நாள் 3 நாள்ல பாத்தீங்கன்னா இன்கம்ங்கிறது ஜீரோ ஆயிருது. அந்த நிலைமையில இருக்கோமா? எந்த நிலையில இருக்கீங்கன்னு பாருங்க. ஸோ அப்போ வருமானத்தை நம்ம அடுத்த 30 நாளா இருக்கட்டும், 6 மாசமா இருக்கட்டும், ஒரு ஒரு அமௌண்ட் கிரெடிட் ஆகுதுன்னா அது எவ்வளவு செலவானாலும் அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா பேங்க்ல இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி ஒரு வருமானத்தை நம்ம பெருசா உயர்த்தி ஆகணும். அதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அப்ப அந்த மாதிரி வருமானமே வரும், அதாவது எனக்கு எவ்வளவு இருக்குன்னே தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. அது டிஎக்ஸ்என்ல மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சாத்தியம். வேற எதுலயும் சாத்தியமே கிடையாது. அப்ப அந்த டிஎக்ஸ்எல்ல சாத்தியம்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மள மாதிரி ஒரு 100 பேர், 1000 பேர், 2000 பேர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை செய்ய வைக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள பல பேரை மல்டிப்ளிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ்ல ரைட்டுங்களா நம்ம கொண்டு வரணும். நம்ம மட்டும் பண்ணிட்டு இருந்தோம்னா பெரிய அளவுல வராது. நம்மள மாதிரி அடுத்தது 10 பேர் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண வைக்கணும். 10 பேர் வந்து 100ஆ மாறணும். அந்த மல்டிப்ளிகேஷனை மட்டும் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய முடியும். இப்ப நாம இதுக்குள்ள இருக்கோமா? இல்லைன்னா நம்ம எப்ப வரப்போறோம்? நம்ம ஒரு கோல்ஸ் இருக்கா? எந்த மாசம் 20,000 பிஜிபிவிக்குள்ள நம்ம நிரந்தரமா வரப்போறோம்? ஏன்னா நம்ம வராம நம்ம டீம்ல எதையும் யாரையும் வர வைக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ எவ்வளோ வந்து இன்னைக்கு வந்து நம்ம சீக்கிரமா அக்ரஸிவா செய்ய வேண்டிய நேரம் இருக்குன்னு பாருங்க. அப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான பங்கு. ஸோ இந்த ஒன்றை நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா போனது எல்லாமே வந்துடும். நம்மளை தேடி தானா வந்துடும். இந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சாகணும். ஸோ அப்போ இந்த ஒரு விஷயம் அன்லிமிட்டடா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா டிஎக்ஸ்என்ல மட்டும்தான் இருக்கு. அப்போ வந்து நம்ம ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணும். நான் இந்த மாசம் என்ன பண்ண போறேன், அடுத்த மாசம் என் இலக்கு என்ன? ஒவ்வொரு மாசமும் பார்த்தீங்கன்னா ஒரு 30% 20% பார்த்தீங்கன்னா வளர்ச்சியில நம்ம மைண்ட் செட் இருக்கணும். செய்யறதையே திரும்ப திரும்ப அதை மட்டுமே நம்ம செஞ்சிட்டு இருந்தோம்னா பெரிய அளவுல பொருளாதாரம் மாறுமா கேட்டீங்கன்னா மாறாது. டிஎக்ஷனா இருந்தாலும் நீங்க செய்யற வேலைக்கு என்னவோ அதுதான் தரப்போகுது. புதுசா செய்யற வேலைக்கு தான் புதுசா மாற்றம் கொடுக்க போகுது. இப்ப நம்ம இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஒரு வால்யூம் பண்றோம்னா அதையவே அடுத்த மாசமும் பண்ணோம், அதையவே அதுக்கு அடுத்த மாசமும் பண்றோம்னா மாற்றம் இல்லை. இப்ப மாற்றம் இல்லாத பெரிய லெவல்ல நமக்கு வந்து மாற்றம் வரும்னு நம்ம ஏங்கிட்டு இருந்தாலும்
அது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. ஸோ அப்போ நம்ம ஒரு பர்பஸை கையில் எடுக்கணும். என்ன பர்பஸ் அப்படின்னா, இந்த 20,000 பிஜிபிவியில் நம்ம மாசம் மாசம் என்ன மாற்றத்தை கொண்டு வர போறோம். நம்ம செய்யறது மட்டும் நம்ம செஞ்சிட்டோம், அதுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த மாசம் போன மாசம் நம்ம செஞ்சிட்டோம்னா இந்த மாசம் அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது இந்த 20,000 கிளப்புக்குள்ள கொண்டு வரத்துக்கு ஒரு முயற்சி எடுக்கணும், கொண்டு வந்தாகணும். அப்போ ஒரு கொஞ்சம் மாற்றம். இந்த மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா மிக அவசியமானது. நம்ம எதையுமே மாத்திக்க மாட்டோம். எதையுமே புதுசா செய்ய மாட்டோம். புதுசு புதுசா செய்யறதுக்கு பேரு தான் மாற்றம். புதுசு புதுசா ஒரு வேலையை நம்ம செய்ய 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 தான் இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது பொருளாதாரத்துல நமக்கு மிக அதிகமா வரப்போகுது வருங்காலத்துல. ஸோ அப்ப அந்த பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவா இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஸ்பீடா இருக்கணும் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும். ரைட்டுங்களா? ஸோ இந்த டிஎக்ஸ்என்ல சில விஷயங்களை வேகமா செய்யக்கூடியதை வேகமா செய்யணும். இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு விஷயம் வாட்ஸ்அப்ல வருது, நமக்கு அது உபயோகமானதுன்னு நம்ம தெரியுதுன்னா பல விஷயம் வருது. இப்போ டிஎக்ஸ்என்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா 10 குரூப் 20 குரூப் கூட வச்சிருப்போம். எல்லா குரூப்லயும் ஏதோ ஒரு விஷயம் தகவல் வருது. ஆனா உங்களுக்கு அந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்க குரூப்புக்கு தேவையா இல்லையாங்கிறத நீங்க வந்து ஒரு அதை பார்த்துட்டு தேவைன்னா அதை வந்து நீங்க காலதாமதம் பண்ணாம ஒரு விஷயத்த உங்க குரூப்புக்கு போடுங்க. ரைட்டுங்களா? அதை வந்து நம்ம டிலே பண்ணிட்டு அதை வந்து நம்ம மறந்துட்டோம், அதை பண்ணலன்னா என்ன ஆகும்னா உங்க குரூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் போய் சேர்றது யார் கையில இருக்கு? உங்க ஒருத்தரோட கையில தான் இருக்கு. ஏன்னா அவங்க எல்லா குரூப்லயும் இல்ல. நீங்க ஒரு டைமண்டா இருக்கலாம், ஒரு என்ன சொல்றது பல அடுத்தடுத்த லெவல் முடிச்சவரா இருக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அந்த விஷயம் வந்து உங்க டீமுக்கு மிக தேவைன்னு நீங்க உணர்றீங்கன்னா உடனே அந்த குரூப்ல நீங்க வந்து உங்க குரூப்ல ஷேர் பண்ணணும் வேகமா. நம்ம ஒருத்தர் அதெல்லாம் சொல்லி சொல்லி நம்ம செய்யக்கூடாது. எல்லாத்துலயும் நமக்கு ஸ்பீடு வேணும். இன்னைக்கு நான் வந்து கிரவுன் டைமண்ட் அந்த அந்த குரூப்ல இருக்கேன். இப்போ கிரவுன் டைமண்ட்ஸ் அண்ட் எபோவ் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் வருது அப்படின்னா ஸோ அது வந்து என்னுடைய டீமுக்கு வந்து நம்ம இமீடியட்டா அதை அனுப்புவேன். ஸோ உங்களை நான் எல்லா நேரமும் வாட்ஸ்அப்லேயே இருங்கன்னு நான் சொல்ல வரல. பட் ஆனால் ஒரு half அன் அவர் ஒரு தடவையோ 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ சும்மா ஒரு 2 நிமிஷம் ஃபோனை எடுத்து ஏதாவது வந்திருக்கான்னு பார்க்கலாம் இல்லையா? ஒரு 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் கண்டினியூவா யாரும் பிஸியா இருக்க போறதில்ல. ரைட்டுங்களா? ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஏதாவது ஒரு டைம் நமக்கு கிடைக்க தான் போகுது. ஸோ ஏதாவது விஷயம் இருக்கா அந்த 1 ஹவர்ல அப்டேட் இருக்கான்னு ஒரு முறை பாருங்க. ஸோ இருந்ததுன்னா உங்க குரூப்புக்கு இமீடியட்டா ஷேர் பண்ணுங்க. அது நைட் வரைக்கும் அடுத்த நாள் வரைக்கும் நீங்க தாமதப்படுத்துனீங்கன்னா அப்போ உங்களுடைய குரூப்போட டெவலப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா தாமதமாகுது. ஸோ எல்லாத்தோட அஹ், விஷயமும் growth-ம் பார்த்தீங்கன்னா தாமதமாகுது. ஸோ தாமதப்படுத்துறது வந்து கண்டிப்பாக புறக்கணிக்கணுங்க. எந்த விஷயத்தையும் டிஎக்ஷன்ல வர ஒவ்வொரு விஷயம் தாமதமா செய்யக்கூடாது. நீங்க தாமதமா செஞ்சீங்கன்னா ஃப்ளைட்டோ புல்லட் ட்ரெயினோ பார்த்தீங்கன்னா நிக்காது. ரைட்டுங்களா? அந்தந்த டைமுக்கு நம்ம போனா தான் பார்த்தீங்கன்னா அந்த வாகனத்துல நம்ம போக முடியும். நீங்க 5 நிமிஷம் லேட்டா ஃப்ளைட் ஏர்போர்ட்டுக்கு போய் பாருங்களேன். உள்ள விடுவாங்களா? கேட்ல விடுவாங்களா? விடமாட்டாங்க. ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி தாமதமா செய்யற ஒரு காரியம் நமக்கு தோல்வியை தான் கொடுக்கும், வெற்றியை கொடுக்காது. ஸோ அப்போ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நமக்கு இருந்தே தீரணும். ரைட்டுங்களா? நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் எவ்வளோ முக்கியம், எப்படி நாட்கள் ஓடிட்டு இருக்கு, நம்ம இதில் என்ன செய்கிறோம், இந்த மாதம் என்ன பண்ணணும், என்ன நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அஹ், நம்ம ஒரு சொல்லி சொல்லி பண்ணக்கூடாது. ஒரு லெவல் வரைக்கும் சொல்லலாம். அப்புறம் நம்ம கற்பூரம் மாதிரி நம்மளை பற்றி நம்மளே நம்ம ஒரு ஃபயராக வச்சுக்கணும். ரைட்டா? நமக்குள்ள ஒரு நெருப்பை பார்த்தீங்கன்னா அணையாத நெருப்பா பார்த்தீங்கன்னா நம்மளை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதை ஏற்காட்டில் பேசின விஷயங்கள் தான் சில ஸ்லைட்ஸ் இருக்கு. திரும்ப ஒரு ரீகால் பண்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு எல்லாரும் ஒவ்வொரு ஸ்பீட்ல டிஎக்ஷன் பண்றாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நடந்து போற அளவுக்கு தான் ஸ்பீடா இருக்காங்க. ஓகேங்களா? ஒருத்தர் சைக்கிள்ல போற ஸ்பீட்ல செய்யறாங்க. ஒருத்தர் புல்லட் ட்ரெயின்ல போற ஸ்பீட்ல செய்யறாங்க. நமக்கு எந்த ஸ்பீடு வேணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க நடந்து போற ஸ்பீட்ல டிஎக்ஷன் பண்ணீங்கன்னா நம்ம இதுல ஒரு டைமண்ட் ஆகிறதோ கிரவுன் டைமண்ட் ஆகிறதோ கிரவுன் அம்பாஸ்டர் ஆகிறதோ பார்த்தீங்கன்னா நடவா காரியம். நான் அதை தான் சொல்லுவேன். ரைட்டுங்களா? நான் நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். அது நடக்கவே நடக்காது என்னைக்குமே. ரைட்டுங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு எந்த வாகனத்தை சூஸ் பண்றோங்கிறத பொறுத்து இருக்கு. ரைட்டுங்களா? இன்னைக்கு வந்து காலம் அவ்வளோ ஸ்பீட் ஆயிருச்சு. விலைவாசி வேகமா உயர்ந்துட்டு இருக்கு. வருமானம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகல. ரைட்டுங்களா? இன்னைக்கு ஒரு அசட் வந்து வேல்யூஸ் இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு இடம் வாங்குறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய
ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு இடம் எங்க போயிட்டு இருக்குது, எங்க கோல்டு விலை போயிட்டு இருக்கு, அதை ஈடு கொடுத்து போற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீடா வருமானம் இன்க்ரீஸ் பண்ற ஒரு வாய்ப்பு நம்ம கையில இருந்தும், அப்ப அதை ப்ராஃபிட்டபிளா மல்டிப்ளை பண்றோமா, இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. ரைட்டுங்களா? இன்னைக்கு ஒரு கோல்டோ லேண்டோ பார்த்தீங்கன்னா எங்கேயோ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அவ்வளோ ஸ்பீடா பார்த்தீங்கன்னா ஓடிட்டு போயிட்டு இருக்கு மார்க்கெட். அந்த ஸ்பீடுக்கு ஈக்குவலா இன்னைக்கு டிஎக்ஸ்என் நம்ம கையில இருக்கு. வருமானத்தை உயர்த்தக்கூடிய பலவிதமான சோர்ஸ் ஆஃப் வாய்ப்புகள் இருக்கு. அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம்? இன்னைக்கு கம்பெனி பலமா நம்ம கூட இருக்கு, அப்ளைன்ஸ் பலம் பலமா இருக்காங்க. ரைட்டுங்களா? டீம் சப்போர்ட் இருக்கு, மீட்டிங் சப்போர்ட் இருக்கு, ஃபார்முலா இருக்கு, ஸ்ட்ராட்டஜி இருக்கு, எல்லாமே கையில இருக்கு. ஏதாவது ஒரு வீக் பாயிண்ட் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பலம் பலம் இல்லாத ஒரு விஷயம் இங்க இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. கம்பெனி பலம் பலம் இல்லாம இருக்கா? கம்பெனியோட ப்ராடக்ட் பலம் இல்லாம இருக்கா? உங்களுக்கு ஆன் டைம் போனஸ் கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கிறாங்களா? உங்களுக்கு மீட்டிங் கேட்டு ஏதாவது யாராவது பண்ணி தராம இருக்காங்களா? ஆஃபர்ஸ் ஏதாவது இல்லாம இருக்கா? நீங்க வளர்றதுக்கு தேவையான சூழ்நிலை அனைத்துமே இன்னைக்கு இங்க உங்ககிட்ட இருக்கு. ரைட்டுங்களா? இல்லைன்னு சொல்றதுக்கு இங்க எதுவுமே இல்லை. எல்லாமே இருந்து நம்ம வந்து ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணலன்னா நம்ம பின் தங்கிடுவோம். ரைட்டுங்களா? ஸோ இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக வேணும். ரைட்டுங்களா? நமக்கு நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உந்து சக்தி உருவாக்கிக்கணும். ரைட்டுங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாய் நம்மளை துரத்துதுன்னா நம்ம நடந்து போக மாட்டோம். நமக்கு நம்மளே ஒரு என்ன முடியுமோ அந்த ஸ்பீடை நம்ம அதிகப்படுத்துவோம். ரைட்டுங்களா? இதே ஒரு புலி நம்மளை துரத்துனா எவ்வளோ ஸ்பீடில் போகும் இல்லையா? நமக்கு அதாவது நான் என்ன ஸ்பீடில் போகணுங்கிறத நான் தான் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணணும். ரைட்டுங்களா? கம்பெனியோ இல்லை அப்ளைனோ நீ இன்னும் உன் ஸ்பீடை வந்து இன்னும் அதிகப்படுத்துன்னு சொன்னால் அது எனக்கு மோட்டிவேட் ஆகாது. உங்கள் ஸ்பீடு என்ன? உங்கள் ஸ்பீடை நீங்கள் அதிகப்படுத்துறது உங்கள் ஒவ்வொருத்தரோட கையில் தான் இருக்கு. நானோ உங்கள் அப்ளைனோ உங்களை என்ன எந்த விதத்துலையும் ஸ்பீட் ஆக்கவே முடியாது. அன்டில் நீங்கள் நினைக்காத, நீங்கள் முடிவு பண்ணாத யாரும் எதுவுமே எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ அப்போ உங்கள் ஸ்பீடு என்ன நீங்கள் தீர்மானிங்க. ரைட்டுங்களா? ஸோ இன்னைக்கு கோல்டு இன்னைக்கு எல்லா வல்லுநர்களும் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த மார்ச்சுக்குள்ள 1 கிராம் 10,000 ரூபா ஆயிருமா. இப்போ 8,500 ரூபாய்க்கு மேலே விற்கிது. வர மார்ச்சுக்குள்ள 10,000 ரூபா ஆயிருமா. ஸோ அடுத்த 3 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் வந்து 3 வருஷமோ 5 வருஷமோ ரைட்டுங்களா, ஒரு பவுன் 8 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா மேலே வந்துருமா. நம்ம 60,000 ரூபாயில் இருக்க 1 லட்சம் ஆயிருமா. இப்போ பாருங்க, கோல்டு லேண்டை நீங்க எடுத்து பாருங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஏரியாவில் எவ்வளோக்கு வித்துது, இன்னைக்கு எப்படி இருக்கு? கண்ணுக்கு தெரியாம ஸ்பீடா பார்த்தீங்கன்னா அது வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு வருமானத்தை அதிகப்படுத்தி ஒரு அசட்ல பில்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கு, வர காசே பத்தலைன்னா நம்ம என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசட்டை கிரியேட் பண்ற அளவுக்கு ஃபினான்ஷியலா வருமானத்தை அதிகப்படுத்த போறோம். ரைட்டுங்களா? ஸோ அந்த உழைக்கிற வயசுங்கிறது மிக கம்மிங்க. ரைட்டுங்களா? நீங்க 80 வயசுல போய் சம்பாதிக்க முடியாது, 70 வயசுல போய் சம்பாதிக்க முடியாது. ஒரு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் தான். ரைட்டுங்களா? அதுவும் டிஎக்ஸ்னுக்கு 5 வருஷம் போதும். கரெக்டா 5 வருஷம் தீர்மானிச்சு நீங்க வந்து உழைப்ப ஸ்ட்ராங்கா போட்டீங்கன்னா எல்லாத்தையுமே செய்ய முடியும். ஜஸ்ட் 5 இயர்ஸ் ஒரு ஸ்பீடா நம்ம இருந்து பார்க்கறதுல என்ன கஷ்டம் இருக்கு? 5 வருஷம் ஸ்ட்ராங்கா பண்ணிட்டோம்னா 50 வருஷம் ஃப்ரீயா இருக்கலாம். இந்த 5 வருஷத்தை கோட்டை விட்டுட்டோம்னா நம்ம இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதார நெருக்கடி இருந்துகிட்டே தான் இருக்கும், கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு பெரிய தூரமும் நம்மளால போக முடியாது. ஸோ அப்போ இதை நம்ம உணரணும். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நமக்கு மிக அவசியம். ரைட்டுங்களா? ஸோ பணத்தை அதிகப்படுத்துறது மிக அவசியம். இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் வந்து அவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நெருக்கடியாக இருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து நமக்கு நிச்சயமா வந்து இன்னைக்கு நமக்கு ஒரு அச்சய பாத்திரமா டிஎக்ஸ்என் வழியில கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு இந்த பிஜிபிவி மிக அவசியமான ஒன்று. இன்னைக்கு போன மாதம் நம்ம டீம்ல பிஜிபிவியில் கான்சன்ட்ரேட் பண்ணவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க போனஸ் வந்து நேற்று எல்லாத்துக்கும் கிரெடிட் ஆயிருக்கும். அதுக்கு மாதத்தை விட போன மாதம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு 10% 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சேட் பாக்ஸில் போடலாமா எத்தனை லீடர்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? டிசம்பரை விட ஜனவரியோட போனஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா? இந்த பிஜிபிவியை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணவங்க சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், சத்தியமூர்த்தி தான் சொல்றாரு. ஏன்னா அவர் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருக்காரு, பேங்கை பார்த்துருக்காரு.
செந்தில்னு பார்த்துருக்காரு. ரைட். அப்ப இதுக்கு மேல என்னங்க சாட்சி வேணும்? நம்ம பேசிட்டு போறதில்ல, ப்ரூவன். இதுல கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா நம்ம இன்கம் 10% 20% மாசம் மாசம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நம்ம ஏன் இதுல நம்ம ஸ்பீடா நம்மள கவனிக்க கூடாது, ஒர்க்கை ஸ்ட்ராங் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அப்போ அந்த பிஜிபிவிக்குள்ள என்னென்ன சாராம்சம் இருக்குன்னா, மந்த்லி நமக்கு பிவினா என்னன்னு தெரியும், மாசம் அதை மந்த்லி அக்குமுலேட் பண்ற பிவியை தான் நம்ம வந்து கம்பெனி எடுத்து ரேங்கிங் கொடுக்குறாங்க. 45,000 வந்தா ஸ்டார் ஏஜென்ட் சொல்றாங்க, 6 லைன்ல 45,000 அக்குமுலேட்டடா கொண்டு வந்தா டைமண்ட் சொல்றோம். ரைட்டுங்களா? 20 லைன்ல பாத்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வச்சோம்னா கிரவுன் அம்பாசிடர். இதெல்லாம் இருக்கு. இப்போ 20 லைன்ல 120 ஸ்டார் ஏஜென்ட்ஸ் வந்தா கிரவுன் அம்பாசிடர்ஸ். ஸோ இவ்வளவுதான் மார்க்கெட்டிங் பிளான் ஸ்ட்ராட்டஜி. நீங்க பாத்தீங்கன்னா பிளானை நல்லா கவனிச்சு ஸ்டடி பண்ணி பாத்தீங்கன்னா, ஸோ அப்ப இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பிஜிபிவி ஏரியா வந்து நம்ம எப்படி பலமா வச்சுக்கிறது, எப்படி ஸ்டேபிளா வச்சுக்கிறதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அம்சம் தான். ரைட்டா? உங்களோட பர்ச்சேஸை கொஞ்சம் ஹையர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன வேணும்? கஸ்டமரை அதிகப்படுத்த போறோம். கஸ்டமரை அதிகப்படுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம பர்சனல் பிவி பார்த்தீங்கன்னா தடை இல்லாமல் எப்பவுமே ஹெல்த்தியா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ பர்சனல் பிவியை நம்ம வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டா தான் நம்ம டீம்ல வரவங்களுக்கு இந்த பொருளை ஆழமா சொல்லி கொடுக்கவோ, அவங்களுக்கு கஸ்டமரை உருவாக்கி கொடுக்கவோ நமக்கு தைரியம் ஜாஸ்தியா இருக்கும். என்ன சவால்னாலும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இவ்வளவு பேர் சேர்ந்து கஸ்டமரா இருக்காங்க, ப்ராடக்ட் வாங்குறாங்க, உனக்கும் அதை கிரியேட் பண்ண முடியுங்கிற அந்த ஒரு தைரியத்தை நம்ம ஊட்ட முடியும் டீமுக்கு. ஸோ அப்போ அந்த பர்சனல் பர்ச்சேஸ் வந்து பிஜிபிவியில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பண்ண வேண்டியது. அடுத்தது மீதி இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட். மெம்பர் கிரியேட் பண்றத வந்து என்னைக்குமே நிறுத்தாம பண்ணோம்னா நமக்கு பிஜிபிவிங்கிறது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ நியூ மெம்பர் கிரியேஷன் வந்து மிக மிக முக்கியம். பிஜிபிவியை நம்ம வந்து அதிகப்படுத்துறது. ஓகேங்களா? ஸோ புது மெம்பர் வரலன்னா இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னன்ட் ஆயிரும். ரைட்டுங்களா? ஸ்டாக்னன்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நிலையா இருக்கும். பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் போவாது, கீழேயும் போவாது, அப்படியே நின்றுட்டு இருக்கும். அந்த இடத்துல நிற்கிறாங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த இடத்துல நிற்கும், மேலேயும் போகாம கீழேயும் போகாம. இப்போ நம்ம பிஸ்னஸ் மேலே 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 போனாதான் டேர்ன் ஓவர் மேலே மேலே போகும், வர கமிஷன் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அப்போ நம்ம பிஸ்னஸ் மேலே போகணும்னா ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுற விஷயம் என்னன்னா மெம்பர்ஸ் கிரியேட் பண்ணுறது. ரைட்டுங்களா? டிஸ்ட்ரிபியூட்டரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும் மாசம் மாசம் நம்ம பர்சனலா பிளஸ் டீம்ல. அப்ப எல்லாருமே மெம்பர்ஷிப் பண்றதை கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா, ஆல்ரெடி ப்ராடக்டை மூவ் பண்றோம், கஸ்டமர் வச்சிருக்கோம், ரைட்டுங்களா? அது ஒரு கண்ணு மாதிரி. இன்னொரு கண்ணு வந்து நியூ மெம்பர் கிரியேட் ஆகிறது நடந்துகிட்டே இருக்கணும். இந்த ரெண்டு வேலையும் மாசம் மாசம் நடக்கணும். அப்பதான் உங்களுக்கு புது growth வரும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் கிடைக்கும். இப்போ டூப்ளிகேஷன் அப்பதான் நடக்கும். இப்போ உங்க டீம்ல டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் வராருன்னா அவர் என்னென்ன அவர் டூப்ளிகேட் பண்ணுவாரு? அவர் ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு எல்லா மீட்டிங்கும் வருவார், அவர் செல்ஃப் யூஸ் பண்ணுவார், அவர் ஒரு 30-40 கஸ்டமரை கிரியேட் பண்ணுவார், ஒரு ஆஃபர் பண்ணுவார், பிஜிபிவிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ஸை செய்வார். அப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை நீங்க கொண்டு வந்தா இத்தனை விஷயத்த அவர் மூலமா நீங்க டூப்ளிகேட் பண்ண வைக்கலாம். ஆக்டிவா இருக்கிறாருன்னா, நான் செய்யறேன் இந்த பிசினஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவ்க்குள்ள வந்துட்டாருன்னா இத்தனை விஷயம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை டூப்ளிகேட் பண்ண வைக்கலாம். இப்போ அந்த மாதிரி உங்க டீம்ல ஒரு 10 பேர், 20 பேர், 50 பேர், 100 பேர் டூப்ளிகேட் பண்ண வச்சா அப்ப எவ்வளவு பெரிய growth வரும் நீங்க பாருங்களேன். இப்ப இந்த டிஎக்ஷன்ல மாசம் 3 கோடி 4 கோடி இன்னைக்கு சம்பாதிக்கிறவங்க கண்ணு முன்னாடி பாக்குறோம் இருக்கிறாங்க. பெரிய பெரிய இன்டர்நேஷனல் கேம்ப்ல எல்லாம் அவங்கள சந்திக்க முடியுது, பார்க்க முடியுது. ரைட்டுங்களா? அவங்களாம் எப்படி போனாங்க? அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய டூப்ளிகேட் பண்ணக்கூடிய லீடர்ஸ் இருக்கிறாங்க. அப்ப நம்ம டூப்ளிகேட் பண்ணக்கூடிய லீடர்ஸை நம்ம வந்து கண்ணும் கருத்துமா அந்த வேலையும் ஒரு சைடை நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும். ஸோ அப்போ இந்த பிஜிபிவியில் என்னென்ன இம்பேக்ட் ஆகுது growth நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியல் போனஸ் அதிகமாக கிடைக்குது, ஸ்டாரேஜின் கிட்ட இருந்து வர டெவலப்மெண்ட் போனஸ் அதிகமாக கிடைக்குது, உங்களுக்கு கீழே டைமண்ட் கிட்ட இருந்து வர லீடர்ஷிப் போனஸ் அதிகமாக கிடைக்குது, ஃபாரின் டூர் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்றதுக்கு பாயிண்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். ரைட்டுங்களா? இவ்வளோ நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜிபிவி ஏரியாவில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் நம்ம டீமை வந்து ஃபுல்லாக டிரைவ் பண்ணிட்டு வந்தோம்னா கிடைக்குது. ஸோ இன்னைக்கு வந்து இந்த நம்மளுடைய கம்பெனியோட சிஸ்டம் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டூப்ளிகேஷன் 2 தான். ரைட்டுங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 20,000 பிஜிபிவி சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம டீம்ல 12 பேரை 20,000 பிஜிபிவி செய்யறவங்கள கொண்டு வரணும். ஸோ மொத்தமாக 13 பேர்
அதுக்கு மேக்சிமம் கால அவகாசமே கம்பெனியோட ஃபார்முலா படி 9 மாசம் தான் சொல்றாங்க. நம்ம அட்லீஸ்ட் 1 இயர் எடுத்துக்கலாம், டிசம்பர் வரைக்கும். ரைட்டுங்களா? 1 இயர்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13, நம்மளோட சேர்த்து 13 பேர் இன்ட்டு 20,000 பிஜிபிவி, 2,60,000 குரூப் பிவிக்குள்ள நம்ம வரணும். இது 1 இயர் பிளான். ரைட்டுங்களா? நமக்கு பிளான் இல்லாட்டியும் பரவாயில்ல, கம்பெனி ஒரு பிளானை கொடுத்துருக்காங்க, சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த பிளானையாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா முடிக்கலாமா இல்லையா? நமக்கு வந்து தனிப்பட்ட முறையில யோசிச்சு ஒரு பிளானை வகுக்க முடியல அப்படின்னாலும் கம்பெனி கொடுத்துருக்கிற இந்த பிளான்லயாவது நம்ம வந்து ஒர்க்கை பண்றதுல நமக்கு என்ன கஷ்டம் இருக்குங்க? ஒரு 1 இயர் வந்து இந்த ஃபார்முலாக்குள்ள போனோம்னா ஒரு 50,000 60,000 ரூபாய் இன்கம் போயிடலாம். ஓகேங்களா? அதுல இருந்து ஒரு 2 வருஷம் பாத்தீங்கன்னா அந்த 12 பேரையும் 2,60,000 குரூப் பிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணோம்னா அதுல இருந்து 2 வருஷம், மொத்தம் 3 வருஷம் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து 30 லட்சம் பிவி போயிடலாம். 144 பேர் உங்க டீம்ல 20,000 பிஜிபிவி செய்வாங்க. இந்த இடத்துல உங்க இன்கம் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 3 ல இருந்து 4 லட்சம் இருக்கும். ரைட்டா? 5 வருஷம் தான் ஆகட்டுங்களேன். இந்த டிஎக்ஷனுக்கு 5 வருஷம் போதுங்க. 5 வருஷம் பாத்தீங்கன்னா நீங்க அவ்வளவு ஸ்பீடா ஓடணும். எதையும் பார்க்காம நிறுத்தக்கூடாது. அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு எடுக்கிறது, அங்கங்க கவனம் செலுத்துறது, அப்படி போயிட்டு 6 மாசம் சுத்திட்டு அடையப்பா இதை விட இதுதான்பா பெஸ்ட், டிஎக்ஷனுக்கே கம்முன்னு வந்துடலாம் அப்படின்னு திரும்பி இங்கேயே ஒடியாறது, இந்த மாதிரி வந்து மைண்ட் அலைப்பாய விடக்கூடாது. ஒரு காங்கிரீட் மைண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டே இருக்கணும். இப்ப நான் அடுத்த வருஷம் கிரவுன் அம்பாசிடர் டெட்லைன் வச்சிருக்கேன்னா அதுதான் எனக்குள்ள டெய்லி ஃபயர். ரைட்டுங்களா? நான் எவ்வளவு தூரம் இன்னும் போக வேண்டியது இருக்கு, இன்னும் என் ஸ்பீடை எப்படி அதிகப்படுத்துறது, லைன்ஸ் எல்லாம் எப்படி எனக்கு என் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிக்க வேண்டிய லைன்ஸ்லாம் ஸ்பீடாக இருக்கா, இல்லை அவங்க ஸ்பீடு இல்லைன்னா நான் அடுத்தது ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நான் வந்து நான் வந்து ஸ்பீடு ஆகணுமா, எல்லாமே என் மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் ஒரு டெட் லைன் வச்சிருக்கேன். அந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மனசை அலைப்பாய விடாம அப்படி அங்கேயும் இங்கேயும் போய் சுத்திட்டு வராம ஒரு நேர்கோட்டுல நம்ம போனா தான் இதுல ஜெயிக்க முடியும். நீங்க விட்டு விட்டு செய்யறீங்க, சொந்தக்காரங்களை பார்க்கணும், கல்யாணம் பார்க்கணும், காது குத்து பார்க்கணும், எக்ஸாம் இருக்குது, அது இருக்கு இது இருக்குன்னு போயிட்டு 6 மாசம் கழிச்சு வந்தீங்கன்னா திரும்ப இடத்துல இருந்து தான் தொடங்குவீங்க. ஏன்னா அந்த ஸ்பீடு மொமெண்டம் வந்து உங்ககிட்ட இருக்காது. திரும்ப ஆரம்பத்துல இருந்து படிக்கணும், எல்கேஜில இருந்து திரும்ப படிக்கணும். ஸோ அதை விட ஈஸி இருக்கிற இடத்துல இருந்து நம்ம ஒரு ஸ்பீட்ல போய்க்கிறது. ஸோ அப்போ இந்த 12 பேரையும் நீங்க ஆளுக்கு 12 பேரை உருவாக்கி 2,60,000 கொண்டு வந்தீங்கன்னா ரியல் ஃப்ரீடம் இங்க கிடைச்சிருது. இந்த ரியல் ஃப்ரீடம் தான் நம்ம முன்னாடி வச்சு போகணும். நீங்க 4 லட்ச ரூபா உங்களுக்கு மாசம் வந்தா நீங்க எப்படி இருப்பீங்கிறத இன்னைக்கு நீங்க யோசிக்கணும், விசுவலைஸ் பண்ணணும். எதிர்காலத்தை பார்த்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு அந்த அந்த இடத்துல இருந்து வாழ்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி வாழ்ந்து பாருங்க 2 நாள். எனக்கு மாசம் ஆனா 4 லட்சம் வருது, என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும், டெய்லி நான் தூங்கி எந்திரிச்சா நான் எப்படி இருப்பேன், ஒவ்வொரு நாளும் என் லைஃப் ஸ்டைல் என் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், 4 லட்சம் இருந்தா எப்படி இருக்கும், அதை சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு தூக்கம் வருமா? வெவ்வேறு இதில் கவனிக்க தோணுமா? தோணாது. ரைட்டுங்களா? நீங்க உங்க போயிட்டே இருப்பீங்க, யார் சொன்னாலும் உங்களை நிறுத்தவே முடியாது. ஏன்னா பிளான் இருக்கு, இதை டூப்ளிகேட் பண்ண முடியும். நிறைய பேர் இதை செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம டீம்லயே பார்த்தீங்கன்னா இதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. கம்பெனி இப்பதான் இந்தியா ஃபுல்லா இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. இதை அச்சீவ் பண்றவங்க இருந்துட்டு தானே இருக்காங்க. யாருமே செய்யலைன்னா நம்ம இது முடியாதுன்னு சொல்லலாம். செய்யறவங்க இருக்கிறாங்க, இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, சக்சஸ் பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லாத்துக்கும் இது சாத்தியம் தானே. இப்போ இந்த 20,000 பிஜிபிவிய நம்ம வந்து குரூப்ல 1000 மெசேஜ் போட்டிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 6 மாசத்துல நம்ம குரூப்ல இந்த ஒரு 6 மாசம் 7 மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1000 மெசேஜ் போட்டிருப்பேன். நான் போட்டிருப்பேன். நீங்க எத்தனை பேர் குரூப்ல அதை போட்டீங்கன்னு தெரியல. ஏன்னா எனக்குள்ள பிளட் செல்லுக்குள்ள இந்த 20,000 பிஜிபி அவ்வளோ பெனிட்ரேட் ஆயிருக்கு. ரைட்டுங்களா? நீங்க வந்து உங்க குரூப்ல இதை எவ்வளவு பேருக்கு இதை பிரகடனப்படுத்திருக்கீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு சிங்கிள் ஃபோக்கஸ்டா போயாகும். ஸோ அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த டூப்ளிகேஷனோட பவர் மிகப்பெரிய லெவல்ல மாறும். அப்ப இந்த 12 பேருங்கிறது என்ன? இந்த 12 பேர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பா நமக்கு ஒரு ஒரு குழுவை நம்ம இங்க கிரியேட் பண்ணி ஆகணும். இந்த டிஎக்ஷன்ல ஒரு 12 பேர் கொண்ட ஒரு குழுவை நம்ம உருவாக்கியே ஆகணும்.
இதுக்கெல்லாம் நீங்க இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இல்ல நான் 2 பேரை பண்றேன், ஒருத்தரை பண்றேன், நான் பண்ணாம இருக்கேன், நான் அப்படியே செஞ்சிட்டு இருக்கிறேன்னாலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுல பெரிய அளவுல கரையை கண்டுபிடிக்க முடியாது. சில ஆயிரம் பண்ணலாம், சில ஆஃபர் எல்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தெல்லாம் தராது. ரைட்டுங்களா? பேங்க்ல லட்சத்துல கிரெடிட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க போகணும்னா நீங்க கட்டாயமா வந்து இந்த ஃபேஸை முடிச்சாகணும். ரைட்டுங்களா? இந்த ஃபேஸுக்கு இதுக்கு நமக்கு மேக்சிமம் இந்த ப்ராஜெக்டை முடிக்க டைம் பார்த்தீங்கன்னா 365 நாள் தான், 1 இயர் தான். டிசம்பர் 31 வரைக்கும் தான் அதுக்கு டைம். அதுக்கு மேல நீங்க இழுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சுதந்திரம் பொருளாதாரத்துல கிடைக்குமாங்கிறது நீங்க தான் செக் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு உங்க வேகம் உங்களோடது, ஏன் வேகம் என்னோடது. ரைட்டுங்களா? என் வேகத்துக்கு நான் தான் ஓடி ஆகணும். உங்க வேகம் என்னவோ அதுக்கு தான் நீங்க வேலை செய்ய போறீங்க. ஸோ அப்ப அந்த 12 பேரை இந்த ஒரு வருஷத்துல தேடி நீங்க செக் பண்ணுங்க. அதாவது ஒரு வேலைக்கு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி சும்மா எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துட்டு நீங்க இவர் செய்வார் அவர் செய்வாருன்னு நீங்க காத்திருக்காதீங்க. நீங்க ஒரு வேலைக்கு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் 12 பேர் எடுங்க. ரைட்டுங்களா? சும்மா நீங்க வார்த்தை சேர்த்து வச்சுட்டு அது பறக்கும் பறக்கும்னா எங்க பறக்கும்? கோழியை சேர்த்து வச்சுக்கிட்டு நீ வந்து கழுகாகுப்பா கழுகாகுப்பா நீ பறன்னு நீங்க வந்து எத்தனை மந்திரம் ஓதுனாலும் அது பறக்காது. அது பேக் பேக் பேக்னு கத்திட்டு கீழே தான் இருக்கு. இப்போ நீங்க தேடுறது 20,000 பிஜிபி போறது வந்து ஆளாங்கிறத பாருங்க, செக் பண்ணுங்க. அவர் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இது காமிக்கிறாரு, எதுக்காக சேர்ந்தாரு, ப்ராடக்ட்டுக்காகவா பிசினஸ்க்காகவா, இதுல ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறாருன்னா கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசினா தெரியாதா? ரியலைஸ் பண்ணிக்க முடியாதா? ஓ இது நமக்கு சரியான ஆள் இல்லப்பா, இது நம்ம இன்னும் ஒர்க் பண்ணி ஆகணும், லிஸ்ட்டை பெருசாக்கணும், இன்வைட் பண்ணி ஆகணும், மீட்டிங்க்கு ஆளை அதிகப்படுத்தணும், 1 to 1 இன்க்ரீஸ் பண்ணணும், டைரக்ட் மெம்பர் இன்னும் அதிகப்படுத்தணுமாங்கிறது நீங்க தான் முழிச்சுக்கணும், நீங்க தான் ஸ்பீட் ஆகணும். ரைட்டுங்களா? ஸோ ஒரு 12 பேரை ஒரு வேலைக்கு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் நீங்க குவாலிஃபை பண்ணுங்க. ஒவ்வொரு ஆளையும் நீங்க குவாலிஃபை பண்ணணுங்க. நீங்க அவர் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு அவர் பின்னாடி போய் ஐயா எப்படியாவது இதை செய்யா, எப்படியாவது வாயா மீட்டிங், வாயா வாயா மீட்டிங், வாயா வாயா வாயான்னு அவர்கிட்ட நீங்க கெஞ்சி கூத்தாடுறதுல அர்த்தம் இல்லை. ரைட்டா? நீங்க வந்து இதெல்லாம் செய்யக்கூடியவங்களை தரமா ஒரு 12 பேரை நீங்க சூஸ் பண்ண முடியாதுங்களா? ஒரு 30-40 பேரை சைன் பண்ணீங்கன்னா ஃபீல்ட்ல ஒரு 12 பேரை நம்ம கிடைக்காதா? ரைட்டுங்களா? இவ்வளவுதான். கிடைச்சதுன்னா வேலை முடிஞ்சு. அந்த 12 பேரை ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். உங்களுடைய பேசிக் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் முடிஞ்சுன்னு அர்த்தம். 2,60,000 வந்துடும். ரைட்டுங்களா? இதுக்கு தான் நம்ம பாடுபட்டுட்டு இருக்கோம். இதைத்தான் எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இன்னைக்கு நிறைய லீடர்ஸ் இதை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம டீம்லயே இதை நோக்கி ப்ரொக்ரெசிவா பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பை போயிட்டு தான் இருக்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய ஆதாரம். ரைட்டா? இந்த பேசிக் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்ம அதிகபட்சம் டிசம்பர் 31க்குள்ள நம்ம இதை முடிச்சாகணும். இதுக்கு வேண்டிய எல்லா நுணுக்கங்கள், எல்லா சப்போர்ட்டும், கேம்ப் அத்தனையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 12 பேர் இயங்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு பல சப்போர்ட் இருக்கு. ஆன்லைன் மீட்டிங் இருக்கு, ஜெனரல் கவுன்சிலிங் இருக்கு, டீம் மீட்டிங் இருக்கு. ரைட்டுங்களா? பெரிய ஈவெண்ட் இருக்கு. எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த 12 பேரை ஃபில்டர் பண்ணி கண்டுபிடிக்க இத்தனை ப்ராசஸ் இருக்கு. நிறைய வழிகள் இருக்கு. அந்த வழிகளை எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணுங்க. 1-2லலாம் கிடைக்காது, எல்லாத்துலேயும் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது. ரைட்டுங்களா? நம்ம அப்படியே லேசியா, அப்படியே சோம்பேறியா, அப்படியே பார்த்தீங்கன்னா நெலிஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சுதந்திரம்லாம் கிடைக்காது. ரைட்டுங்களா? அவ்வளோ ரஃப் அண்ட் டஃப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் உழைச்சாகணும். ரைட்டுங்களா? அப்போதான் இந்த இடத்துக்குலாம் நம்ம வர முடியும். சும்மா கஷ்டம், இது கஷ்டம், இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து பெரிய தூரம்லாம் போக முடியாது. எல்லாத்தையும் எடுத்துக்கட்டி நம்ம செய்யற இடத்துக்கு வரணும் நம்ம. ரைட்டுங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த 12 பேரையும் அடுத்த 2 வருஷம் 2026 2027 2 வருஷம் எடுத்துக்குங்க. அந்த 12 பேர்த்தையும் தனித்தனியா பிரிங்க. ரைட்டுங்களா? ஒவ்வொருத்தருக்கும் 12 பேர் இருக்கான்னு பாருங்க. ஒவ்வொரு டீமையும் தனியா ஹெட்டோட அந்த 50,000 ரூபாய் போகக்கூடிய ஹெட்டோட அவரோட 12 தரமா இருக்கான்னு நீங்க ஆஸ் அப்ளைனா செக் பண்ணி கொடுங்க. நீங்க குவாலிஃபை பண்ணுங்க அவங்களோட 12 பேர் யாருன்னு. 2 வருஷம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு 12 பேத்துக்கும் தனியா 12 நாள்
மாசத்துல 30 நாள்ல 12 நாள் பாத்தீங்கன்னா 12 டீமை தனியா பிரிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கு 12 சூப்பரா இருக்குதா இல்லையான்னு. 12 பேருக்கு தனித்தனியா மீட்டிங் நடத்துங்க, 1-to-1 பண்ணுங்க. 12 பேருக்கு தனியா ஒரு half a day ஒரு ட்ரைனிங் கொடுங்க. ரைட்டா? அப்ப 144 பேர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா இல்லையா? அப்ப நீங்க எங்க போயிருவீங்க? 4 லட்ச ரூபாய் இன்கம் போயிருவீங்க அடுத்த 2 வருஷத்துல. 2026 2027 2 வருஷம் அந்த 12 பேர்த்தையும் அவங்களுக்கு 12 பேர் இருக்காங்கிறத மேல இருந்து நீங்க கைடு பண்ண போறீங்க. நீங்க போய் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி கொடுக்க போறதில்ல. உங்களோட வேலை இந்த வருஷம் 12 பேரோட முடிஞ்சுது. அடுத்த 2 வருஷம் அவங்கள 50,000 ரூபாய் இடத்துக்கு கொண்டு வர வேலையை தான் நம்ம செய்ய போறோம். அதுக்கு அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன புரியுது புரியல, என்ன அவங்க பண்ணாம இருக்காங்க, இதெல்லாம் ஆஸ் அப்ளைனா நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு அந்த நாலேஜ் பத்தலைன்னா நம்ம எப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம், கைட் பண்ண போறோம். பார்ப்பா, இதெல்லாம் நீ இன்னும் பண்ணணும், இதெல்லாம் இந்த விஷயத்துல நீங்க மேல வரணும், இதெல்லாம் சொல்லி கொடுங்க. அடுத்த 2 இயர்ஸ்ல நீங்க 4 லட்சம் இருப்பீங்க, அவங்க 50,000 இருப்பாங்க. இந்த 2 ஃபேஸை தான் நம்ம வந்து பண்ண போறோம். ரைட்டுங்களா? இந்த சிஸ்டத்துக்கு கமிட் பண்ணுங்க உங்களை. ரைட்டுங்களா? நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த கையில எடுத்து அதுல 100,000 பேர்த்த கொண்டு வராம டிஎக்ஷன்ல பெரிய அளவுல வர முடியாதுங்க. டூப்ளிகேஷன் பண்ணாம நம்ம மட்டும்தான் செஞ்சிட்டு இருப்போம். டூப்ளிகேஷன் ஆனாதான் பெரிய பெரிய டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா வரும். அப்ப அந்த சிஸ்டம் மிக அவசியம். ஒரு சிஸ்டத்தை டூப்ளிகேட் பண்ணும், அவ்வளவுதான். ரைட்டுங்களா? சிஸ்டத்தை கமிட் பண்ண சிஸ்டத்துக்கு முதல் நீங்க வேல்யூ கொடுங்க, மெருகேத்துங்க, அதுக்கு கமிட் ஆகுங்க. அப்புறம் நீங்க வந்து நீங்க கமிட் ஆகுங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்கு, என்ன ஏது. இந்த 5 விஷயம் தான் பாலவிநாயகம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்ஸ்ல போன மாசத்துக்கு மாசம் பார்த்தீங்கன்னா 4-5 நாள் வந்து இந்த ட்ரைனிங்கை எடுத்திருக்காரு. இந்த ஒரு ஸ்லைடு போதுமானது. ரைட்டுங்களா? நம்ம வந்து இந்த 5 விஷயம் செய்யறோமா தினம் தினம் செக் பண்ணி பாருங்க. நம்ம டீம்ல 12 பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்க, எத்தனை பேர் இந்த 5 விஷயம் டெய்லி செய்யறவங்க இருக்காங்கன்னு பாருங்க. இந்த 5 விஷயம் செய்யறவங்கனால மட்டும்தான் 20,000 பிஜிபி போக முடியும். ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரிக்டா பாருங்க. இதெல்லாம் சும்மா நம்ம வந்து ஏனோ தானோன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. இதெல்லாம் ஆழமா புரிஞ்சுக்கணும். இந்த 5 விஷயம் செய்யாதவங்க 20,000 பிஜிபியில போக முடியாது என்னைக்குமே. இந்த 5 செஞ்சவங்க தான் போயிருக்காங்க. இந்த 5 பண்ணவங்க தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. இதுல என்னங்க கஷ்டம் இருக்குது? இது ஒரு எல்கேஜி பாடம் தான். இது ஒன்றும் பெரிய டிகிரி மாதிரியான சப்ஜெக்ட்லாம் ஒண்ணுமே இல்லை. ராக்கெட் சயின்ஸ் மாதிரிலாம் இங்க ஒண்ணுமே இல்லை. ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் செல்ஃப் யூஸ் பண்ணும். இந்த ப்ராடக்ட் நம்ம ஃபேமிலிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். செல்ஃப் யூஸில் நம்ம ஃபிட் ஆகிட்டோம் அப்படின்னா ஃபேமிலியில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் போய் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம். அடுத்து ஃபேமிலி யூஸ் 2 முடிஞ்சுன்னா கஸ்டமர் பேஸை உருவாக்குறதுக்கு சீடு ஸ்டாக் வேணும். ஒரு 10,000 ரூபாய்க்கு ஸ்டாக் வேணும். அப்பதான் இந்த பிஸ்னஸில் நம்ம ஒரு 30-40 பேரை வந்து பார்த்தீங்கன்னா பொருளை பயன்படுத்த வைக்க முடியும். ஸோ அப்போ அந்த சீடு ஸ்டாக் இருக்கா, மைகோ மை ஷாப் இருக்கா, எத்தனை பேர் வீட்டில் இருக்குன்னு பாருங்க. மைகோ மை ஷாப் இருக்குன்னா கஸ்டமர் கிரியேட் பண்றதுல அவங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருக்கு? ஹோம் மீட்டிங் பண்ணணுமா, 1-to-1 பண்ணுமா, என்ன பண்ணணும் அவங்களுக்கு கஸ்டமரை உருவாக்க? அதுக்கு எல்லாமே நமக்கு வந்து செட்டப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. சின்ன சின்ன லெவல்ல பண்ணி கொடுங்க. அப்புறம் ஸ்பான்சரிங் பண்ணி கொடுங்க. ரைட்டா? ஒரு ஹோம் மீட்டிங் போனாவே ஒரு 10 பேர் வராங்கன்னா அதுல வந்து ஒரு 2 பேர் ஸ்பான்சரிங்க்கு தகுதியானவங்க இருப்பாங்க. அதை நம்ம பார்க்கணும். ரைட்டுங்களா? ஒரு 10 பேர் வராங்கன்னா அதுல வந்து ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு ஹோம் மீட்டிங்ல 2 வேலை செய்யலாம். ஒன்னு கஸ்டமரையும் உருவாக்கலாம், மெம்பரையும் உருவாக்கலாம். 2 விஷயம் ஹோம் மீட்டிங்ல நடக்கும். எவ்வளவு பேர் மைகோ மை ஷாப் வச்சிருக்கோம், அவங்க வீட்டில் ஹோம் மீட்டிங் பண்ணி கொடுக்குறோம், அவங்க ஹோம் மீட்டிங் பண்றாங்களா? ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டு ஹோம் பிஸ்னஸ். எந்த அளவுக்கு ஹோம் டு ஹோம் போறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமரும் ஒரு சைடு டெவலப் ஆகும், ஒரு சைடு நியூ ஜாயினிங்கும் கிடைக்கும். மெம்பர் அந்த இடத்துல ஆகட்டும், அப்புறம் அவங்கள வந்து ஒரு ஹால் மீட்டிங் ஸ்டாக் பாயிண்ட்டுக்கெல்லாம் கொண்டு வாங்க, ட்ரெயின் அப் பண்ணுங்க. ரைட்டுங்களா? இந்த 5 விஷயம் தாங்க இம்பார்ட்டன்ட். இந்த 5 வேலை செய்யறவங்க இந்த பிசினஸ்ல கஷ்டமே பட மாட்டாங்க. கிறிஸ்டல் கிளியரா இருக்கு சிஸ்டம் என்னங்கிறது. செல்ஃப் யூஸ் பண்ணும், ஃபேமிலியில ப்ராடக்டை கொண்டு போகணும், ஃபேமிலிக்கு இந்த ப்ராடக்டை புரிய வைக்கணும், ஃபேமிலி யூஸ் பண்ண வைக்கணும். சீடு ஸ்டாக் ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 ரூபாய் கையில வைக்கணும் உடனடியா. அப்புறம் ஒரு 20-30 கஸ்டமரை வந்து அந்த சீடு ஸ்டாக் வழியில கிரியேட் பண்ணும். சைமல்டேனியஸா பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸையும் கிரியேட் பண்ணிட்டே வரணும். ஒரு 30-40 கஸ்டமரை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னாவே அதுல ஒரு 5-10 சைனிங் கிடைக்கும். அந்த பொருளை பாவிச்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு
நல்லா இருக்குப்பா, நானும் அதை செய்யறேன்னு வருவாங்க. இந்த ஃபாலோ அப்பில் நம்ம வந்து அவங்கள அடுத்தடுத்த லெவலில் கன்வெர்ட் பண்ணிடலாம். ஃபாலோ அப்பில் கன்வெர்ட் பண்ணிடலாம், கஸ்டமர் டிஸ்ட்ரிபியூட்டராக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 5 வேலையில் என்னங்க சிரமம் இருக்குது? இந்த 5 இதை வந்து ஒரு வீட்டில் அப்படியே ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வைங்க. உங்கள் டீமில் இருக்கிற அந்த 12 பேரும் பார்த்தீங்கன்னா 12 பேர் இந்த 5 விஷயத்தை தான் செய்ய போகிறோன்னு இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்க. கவுன்சிலிங் பண்ணுங்க. இந்த 5 பாருங்க, இந்த 5 விஷயம் தான் நீங்கள் 20,000 பிஜிபி போகிறதுக்கான ஸ்டெப்ஸு, படிக்கட்டுகள், ஏணி படிக்கட்டு இந்த 5 விஷயம் தான். இதுல இந்த 5லயும் நம்ம எதையும் மாத்தி செய்யறதோ எதையும் விட்டுட்டு செய்யறதோ எல்லாம் வெற்றி கிடைக்காது. இந்த 5யும் செய்யணும். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் செய்ய போறோம், எப்போ முடிக்க போறோம், இந்த மாசம் என்ன எதை ஸ்டார்ட் பண்ணலாம், எத்தனை வேலையை இந்த மாசம் செய்யலாம், ஃபர்ஸ்ட் 2 வேலையை செய்யலாமா இந்த மாசம், செல்ஃப் யூஸ் பண்ணலாமா, ஃபேமிலியில இந்த பொருளை வந்து யூஸ் பண்ண வைக்கலாமா, இருக்கிற 4-5 ஃபேமிலி, குழந்தைன்னா கொக்கோசி ப்ரொமோட் பண்ணுங்க, ஃபேமிலிக்குள்ள நம்மளோட ரைஸ் பிராண்ட் ஆயில கொடுங்க, மல்டி கிளீனர் டைனா கிளீனர் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 வேலையை செய்யலாமா, செல்ஃப் யூஸ் ஃபேமிலி யூஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா, அடுத்த மாசம் சீடு ஸ்டாக்கிங் பண்ணிடலாமா, வெளியே இந்த பிஸ்னஸை வெளியே கஸ்டமர் வெளியே உங்க சர்க்கிளுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஸ்டோரேஜ் பண்ணி வைங்க. அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க. நோட்டு பேனா வச்சுக்கோங்க, ஒரு கல்லாப்பொட்டி வச்சுக்கோங்க, சீடு ஸ்டாக் நீட்டாக டிஸ்பிளே பண்ணி வைங்க. ரைட்டுங்களா? என்ன ப்ராடக்ட் வித்துது விற்கல எல்லாத்தையும் ப்ராப்பராக டெய்லி அக்கௌண்ட்ஸ் வைங்க. ஸோ அந்த 10,000 ரூபாய் எப்படி உங்ககிட்ட கேபிட்டலாக இருக்குங்கிறத நீங்கள் தினம் தினம் ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் எடுத்து பாருங்க, செக் பண்ணிக்கிங்க. பொருளாக எவ்வளோ இருக்கு, காசாக எவ்வளோ இருக்கு, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் சரியா இருக்கா இல்லையா. ரைட்டுங்களா? கிரெடிட் விடாதீங்க. ரைட்டுங்களா? ஸோ கடன் விட்டா இந்த தொழில் அவ்வளோதான். ரைட்டுங்களா? ஸோ கடன் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், இந்த தொழில் திருப்திகரமாக செய்ய முடியாது, ஸ்ட்ரக் ஆகி நின்றுக்கும் பிஸ்னஸ், மேலே போக விடாது. ரைட்டுங்களா? ஸோ கேஷ் அண்ட் கேரியாக வச்சுக்கோங்க. எப்பவுமே கேஷ் அண்ட் கேரி தான் ஹெல்த்தி, ஸ்ட்ராங்காக போகும் உங்கள் பிஸ்னஸ்ஸு. கிரெடிட் கொடுத்தோம்னா மாட்டிக்குவோம், பிஸ்னஸ் அங்கங்கே அப்படியே போய் போய் ஸ்ட்ரக் ஆகி நின்றுக்கும். அப்புறம் அதை கந்து வட்டி மாதிரி வசூல் பண்ணுறதே வேலையாக போயிடும், பிஸ்னஸ் க்ரோ ஆகாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சியூமர். ரைட்டுங்களா? ஒரு 20-30 ஸ்ட்ராங் கன்சியூமரை கிரியேட் பண்ணுங்க. சப் ப்ராடக்ட்ல இந்த பேஷண்ட்டு ஆர்ஜிஜிஎல் நோயின்னு தேடி ஓடாதீங்க, அதெல்லாம் இப்போ நம்ம டீம்ல அறவே இல்லை. ரைட்டுங்களா? ஸோ கன்சியூமர் பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் நிறையா வந்தாச்சு, அதில் ஹெல்த்தியாக கஸ்டமரை வைங்க. அப்புறம் ஸ்பான்சரிங், டெய்லியும் வந்து மாதத்துக்கு ஒரு 2ஆவது டைரக்ட் லைன் போடுறீங்களான்னு பாருங்க. 2 லைன் டைரக்டாக நீங்கள் எனி லெவல், எனி பின் லெவல் 2 புது டைரக்ட் லைன் நீங்கள் மாதம் போடுறீங்களான்னு பாருங்க. போடலன்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து மொமெண்டம் இல்லை, பர்சனல் மொமெண்டம் இருக்காது, உங்கள் பிஸ்னஸ் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம், ஸ்ட்ரக் ஆயிருச்சுன்னு அர்த்தம். எல்லாருமே 2 லைன் மினிமம் ஓப்பன் பண்ணணும், அப்பதான் பர்சனல் மொமெண்டம் இருக்கும். பர்சனல் மொமெண்டம்ங்கிறது நீங்க புது லைன் ஓப்பன் பண்ணா தான் கிடைக்கும். ரைட்டுங்களா? நீங்க 2 லைன் இந்த மாசம் போட்டு பாருங்க, உங்களோட சுறுசுறுப்பு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. புது லைன் போட போட தான் உங்களுக்கு புது பிளட் மாதிரி. ரைட்டுங்களா? ஒரு சைடு வந்து டீமுக்கும் சப்போர்ட் பண்ணும், சர்வீஸ் பண்ணும், நியூ லைன் ஓப்பன் பண்றத மாசம் 2ஆவது போட்டுக்கிட்டே இருக்கணும். எவரி மந்த் டு ஸ்பான்சரிங். இந்த 5 வேலை நிறுத்தாம செஞ்சு பாருங்க, உங்க 20,000 பேர் என்னைக்குமே இறங்காது. வந்துட்டீங்கன்னா வந்த மாதிரி நின்னுக்கும். உங்களுக்கு கீழே ஸ்டார் ஏஜென்ட் ஆனாலும் கவலையே பட வேணாம். இதான் புது லைன், புது விதைய மாசம் மாசம் 2 போட்டுட்டே இருக்கீங்களா. உங்களுக்கு என்னைக்கு ஒரு சைடு உங்களுக்கு ஸ்டார் ஏஜென்ட் ஆகி உங்களுக்கு பிஜிபி கட் பண்ணாலும் இந்த புது லைன் போடுறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த 20,000 வந்துக்கும், ஸ்டெபிளைஸ் ஆகிக்கும். நீங்க நம்புங்க. இந்த 5 வேலையை நீங்க டைமண்டா இருக்கலாம், க்ரௌன் டைமண்டா இருக்கலாம், க்ரௌன் அம்பாஸ்டரா இருக்கலாம், இந்த 5 வேலையை நான் ஸ்டாப்பா எந்த மாசமும் விடாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது வந்து நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கு. காலையில எந்திரிச்சா தானா எப்படி வந்து பிரஷ்ஷும் பேஸ்டியும் நம்ம முழிக்காதையும் கையில எடுக்கிறோமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து தினந்தோறும் செய்யற வேலை. இந்த 5 வேலை வந்து நீங்க தினந்தோறும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இதை நீங்க கையில வைங்க. இந்த 5 வேலையில தான் நிறைய பேர் ஸ்ட்ரக் ஆயிருக்காங்க. இதை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கிங்க. உங்களோட 12 பேர் இந்த இதுக்குள்ள இருக்காங்களான்னு பாருங்க. இந்த 5 வேலைக்குள்ள இருக்காங்களா, இதை புரிஞ்சு இருக்காங்களா, இதுக்குள்ள ப்ராக்ரஸா இருக்காங்களான்னு பாருங்க. மீதி இருக்கிறவங்களா செய்யறாங்களா இல்லையா, அவங்க பாட்டில் செஞ்சிட்டு இருக்கட்டும், எதையோ ஒன்று பண்ணிட்டு இருக்கட்டும், ஆனா பண்ணிட்டு இருக்கட்டும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க உங்களோட 12 தேடிடுங்க. அந்த 12 பேரை வந்து இந்த 5 விஷயத்த செய்ய வைங்க. இந்த மை ஷாப்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. ரைட்டுங்களா? ஒரு பிரச்சனையும் இல்லை.
இந்த பிஸ்னஸை பெருசா பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும், 1 இயர்ல எனக்கு 50,000 60,000 வேணும்னா ஒரு 10,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா நம்ம போடுறதுக்கே முன் வரலன்னா எப்படி இதெல்லாம் வரப்போகுது? இதெல்லாம் அவங்க ஹோம்ஒர்க். ரைட்டா? யார் 50,000 போகணும் 60,000 போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க இந்த 5 வேலையும் செஞ்சே ஆகணும். அந்த மாதிரி அவங்க இந்த 5 வேலையை புரிஞ்சு செய்யறவங்கள 12 பேரை கண்டுபிடிங்க, அவ்வளவுதான். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து மிக முக்கியம். இந்த 5 வேலையை நிறுத்தக்கூடாது. மாஸ்டர் சைக்காலஜி, ரெக்ரூட்டர் சைக்காலஜி. ரெக்ரூட்டர் சைக்காலஜி எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா இதுதான், சம் வில் சம் ஒன். ரைட்டா? எனக்கு வேணுங்கிறவங்களும் இருக்க போறாங்க, வேணாங்கிறவங்களும் இருக்க போறாங்க. அதை பத்தி எதையுமே பார்க்காம நம்ம பாட்டில் நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பிஸ்னஸை காமிச்சிக்கிட்டே இருக்கணும், ப்ராடக்டை பேசிக்கிட்டே இருக்கணும், ஹோம் மீட்டிங் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், 1-to-1 பண்ணிக்கிட்டே இருக்கணும், மீட்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும். டீமில் இருக்கிற அந்த 12 பேரை எல்லா மீட்டிங்லையும் இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ண வச்சுக்கிட்டே இருக்கணும். ரைட்டுங்களா? இதெல்லாம் பண்ணி வரணும். ஸோ இதெல்லாம் பண்ணால் நமக்கு க்ரௌன் டைமண்ட், க்ரௌன் அம்பாசிடர் போகக்கூடியவங்க கீழே மிகப்பெரிய லெவலில் கிடச்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம டீம் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம டீம் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். இதைத்தான் நான் 20 வருஷம் பண்ணுறேன். என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். என் டீம் ஒரு பக்கம் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. நான் உங்களையும் இதைத்தான் டூப்ளிகேட் பண்ண சொல்கிறேன். உங்களையும் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன். ஸோ ஸ்டிக் பண்ணி செய்யுங்க ஒரு விஷயத்த. ரைட்டா? ஒரு 3 விஷயத்தில் ஸ்டிக்கபிளாக இருக்கேன். ஸ்டிக் பண்ணுறதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு உடும்பு புடி மாதிரி, குரங்கு புடி மாதிரி. ரைட்டா? பிடிச்சா பிடிச்ச மாதிரி இருக்கணும், கிரிப் குறையாம இருக்கணும். என்ன கிரிப் குறையாம இருக்கணும்? சிஸ்டம்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுல வந்து நீங்க ஸ்ட்ராங்கா உங்களை பிளக் பண்ணிக்கணும். அங்கிருந்து மாறவே கூடாது. வேற எந்த திசையும் எந்த ட்ராக்கும் போகவே கூடாது. நம்மளோட எய்ம் வந்து பாத்தீங்கன்னா 20,000 பிஜிபிவிக்குள்ள வரது நம்ம எய்ம். அடுத்தது நம்ம எய்ம் என்ன? 12 பேரை இந்த 20,000 பிஜிபிவிக்குள்ள எடுத்துட்டு வர்றது நம்ம எய்ம். இந்த 2 வேலை மிக முக்கியமான வேலை. இதை 2 யாரு செய்ய முடியும்? நீங்க ஒவ்வொருத்தரும் தான் செய்யணும். அப்ளைன்லாம் செய்யவே முடியாது. ரைட்டா? அப்படி ஏதாவது நீங்க ஒரு குருட்டு நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் மறந்துருங்க. அவருக்கு பல வேலை இருக்கும். உங்களுக்கு நீங்க தான் உங்க வேலையை செஞ்சுக்கணும். அவர் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, ஐடியா கொடுப்பாரு, சப்போர்ட் பண்ணுவாரு. இதை தான் பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா பாத்தீங்கன்னா நீங்க பிலீவ் பண்ணுங்க. இந்த 2 வேலை மிக முக்கியம். நீங்க 20,000 உடனடியா போறது முக்கியம். உங்களோட 12 பேர் 20,000 பிஜிபிவி வித்தின் 1 இயர் டிசம்பர் 31க்குள்ள வர்றது மிக முக்கியம். ரைட்டா? இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி. எந்த ஆஃபர் வருது, என்ன உங்களுக்கு குழப்பி விட்டாலும் பாத்தீங்கன்னா இதுல இருந்து நீங்க மாறவே கூடாது. இதுக்குள்ளதான் ஸ்டிக் ஆன் ஆகி வரணும். ரைட்டா? நிறைய டைவர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ரைட்டுங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் பேசுவாங்க, லீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. பட் ஆனா நீங்க எதுக்குள்ள இருக்கிறீங்க, எதை பாக்குறீங்க? திரும்பி நம்ம மெத்தடுக்குள்ள ஸ்ட்ராங்கா வந்துடணும். ஏன்னா இதுதான் நம்ம பயிற்சி எடுத்திருக்கோம். இதுதான் நமக்கு புரிஞ்ச மெத்தடு. ரைட்டுங்களா? புதுசா நீங்க கத்துக்கிட்டு புதுசா நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா டைம் தான் போயிடும். அடுத்து அப்ளைன் மென்டர். ரைட்டுங்களா? அப்ளைன் மென்டரோட ஸ்ட்ராங்கா இருங்க, ஸ்டிக் ஆன் பண்ணிருங்க. ரைட்டா? அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வளர்றதுக்கு தான் சொல்லுவார். ரைட்டா? கோபமா பேசலாம், ரூடா பேசலாம், எல்லாமே எதுக்குன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உங்களை புரிய வைக்கத்தான் பாக்குறாரு அவர். ரைட்டுங்களா? உங்களை மேல கொண்டு வரணுங்கிறத தான் அவர் பாக்குறாரு ஒழிய வேற வந்து அவங்க வந்து உங்களை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் மோட்டோ இருக்காது. ஸோ அப்ளைன் மென்டர் என்ன சொல்றாரோ அதை ஸ்டிக் ஆன் பண்ணுங்க. ரைட்டுங்களா? உங்களுடைய எதிர்காலத்துக்கு தான் அவரும் பாத்தீங்கன்னா யோசிக்கிறார். அதை வந்து வந்து நீங்க நினைவுல வைங்க. 3வது விஷயம் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட். தொடர்ந்து உழைப்ப போடுங்க. தொடர்ந்து உழைப்பு, தொடர்ந்து 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 தொடர்ந்து. நிறைய பேர் இந்த விஷயத்த பண்றது இல்ல. நம்ம டீம்லயே நிறைய பேர் தொடர்ந்து பண்றது இல்ல. அங்க அப்படியே போய் வேற எங்கேயாவது அப்படி சுத்திட்டு வந்தீங்கன்னா 6 மாசம் போயிடும். அப்புறம் எல்லாம் அப்படியே வெளி உலகம் ரொம்ப கஷ்டம்டா, டிஎக்ஷனே அதுக்கு பேசாம செய்யலாம், அப்புறம் திரும்ப வர்றது, அப்புறம் கொஞ்ச நாள் இருக்கிறது வெளியே போயிடுறது, திரும்ப வர்றது. இப்படி இருந்தா இங்க சக்சஸ் வராது. ஒரு 3 வருஷம் 5 வருஷம் உங்களை கமிட் பண்ணுங்க. சிஸ்டம்ல ஸ்ட்ராங்கா இருங்க, அப்ளைனோட ஸ்ட்ராங்கா இருங்க, கன்சிஸ்டண்டா உழைப்ப போடுங்க. வெற்றி வந்தே தீரும். வரலன்னா என்ன கேளுங்க. ரைட்டா? ஒரு மாசத்துக்கு ஒரு முறை அப்ளைனோட செக் பண்ணிக்கிங்க. நான் உழைக்கிறேன் சார், ரிசல்ட் இப்படி இருக்கு, நான் என்ன கரெக்ட் பண்ணணும்.
கரெக்ஷன் முக்கியம். மாற்றம் என்ன கரெக்ட் பண்ணும், கரெக்ட் பண்ணி பண்ணி போங்க. அதுக்கு தான் அப்ளைன் மென்டரோட சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு. அவர் கோச்சா இருப்பார், அவர் கைட் பண்ணுவார். சார் இது இப்படி கரெக்ட் பண்ணணும், நீங்க இந்த மெத்தட்லாம் ஆகாது, இப்படி போங்க. டீம் கிட்ட இப்படி தான் நீங்க அப்ரோச் இருக்கணும், இப்படி நடந்துக்கணும், அணுகுமுறை இப்படி இருக்கணும். புதுசா வரவங்க கிட்ட பக்குவமா பேசணும். அடிக்கடி ஃபோன்ல பாத்தீங்கன்னா, ஃபோன் டெய்லி பேசுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் பார்த்தீங்கன்னா லீடர்ஸ் கிட்ட பேசலாம். புதுசா இருக்கவங்க கிட்ட அப்படி பேசுனீங்கன்னா இந்த பிசினஸ் வந்து அவங்க என்னடா இவ்வளோ நேரம் நமக்கு ஆகுது விட்டுருவாங்க. இந்த அணுகுமுறையெல்லாம் இம்பார்ட்டன்ட். புதுசா இருக்கிறவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், பக்குவமா இருக்கிறவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், இதெல்லாம் அப்ளைன்னு கேளுங்க சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இருந்தா தான் டீம் நம்மளோட அந்த 12 பேர் ஒட்டும், இல்லைன்னா பறந்து போயிடும். ரைட்டுங்களா? ஸோ 12 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஸ்ட்ரிக்டான் ஆகணும்னா நம்மளுடைய வடிவமைப்பு, நம்ம எப்படி மென்டரா இருக்கிறோம், நம்ம ஒரு கோச்சுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பார்ப்பாங்க. சும்மா டீம்லாம் நம்மளோட சேர்ந்துலாம் வேலை செய்யாது. நாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்டரா கோச்சா இருக்கக்கூடிய குவாலிட்டி நம்மகிட்ட இருக்காங்கிறதையும் அவங்க பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து அந்த 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 இடத்துல நம்ம இருக்கணும். ஸோ ஆக்டிவிட்டி ப்ரொடக்டிவிட்டி, ஆக்டிவிட்டியில நம்ம இருக்கணும் டெய்லி. இதான் கன்சிஸ்டன்ட் ஒர்க். டெய்லி தினந்தோறும் நம்ம செய்யற வேலை இதுதான். அந்த 3 வேலை தான். எப்பெல்லாம் மீட்டிங் இருக்கோ அந்த மீட்டிங்ல இருக்கணும். இது சரியில்லை, அது சரியில்லை, இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஆகாது. ரைட்டுங்களா? மீட்டிங்ல ஆன்லைனா இருக்கட்டும், ஆஃப்லைனா இருக்கட்டும், ரைட்டுங்களா? மீட்டிங்ல இருக்கணும். அந்த டேட்டா பிளாக் பண்ணிக்கணும். எனக்கு வேலை இருக்கு, இது இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு, அது இருக்குன்னு அதை நீங்க புதுசா இருக்கிறவங்க சொல்லலாம். நீங்க பினான்சியல் ஃப்ரீடத்தை அடையணும், டிஎக்ஷனை கையில எடுத்து வச்சிருக்கீங்கன்னா நீங்க இதே மாதிரி காரணம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இதுல எப்படி மேல போறது? இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ மீட்டிங்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்து ஆக்டிவிட்டிக்குள்ள மேஜர் ரோல். 365 நாள்ல வந்து நமக்கு எங்கெங்க எப்ப மீட்டிங் இருக்கோ அதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணும், முக்கியத்துவம் கொடுத்து அதுக்குள்ள தான் நம்ம இருக்கணும். ஏன்னா நம்ம இல்லைன்னா நம்ம அந்த 12 பேர் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு 12 பேர் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நீங்க இந்த ஆக்டிவிட்டியில இல்ல, சில நாள் அப்படி காரணம் சொல்லு அப்படியே கண்டுக்காம போறீங்கன்னா உங்களை பார்த்து அந்த 12 பேரும் காரணம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க நல்லா தான் இருந்தாங்க பாவம். பட் உங்களுடைய செயல்முறைகளை பார்த்து அவங்களும் ஸ்லோவா என்ன ஆயிக்குவாங்க, இந்த பிசினஸை விட்டுருவாங்க. அப்ளைன் எவ்வளியோ டீமும் அவ்வளி, மறந்துடாதீங்க. நீங்க எப்படியோ அப்படித்தான் உங்க டீம். ரைட்டா? நீங்க எதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா செவி சாய்க்க கூடாது. நீங்க அப்படியே ஸ்ட்ரிக்டானா இருக்கணும். இது எதுன்னு நீங்க போனீங்கன்னா அவ்வளவுதான், டீம் போச்சு. ஸோ மீட்டிங்ஸ் ஈவெண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கம்யூனிகேட் யுவர் அப்ளைன். உங்க அப்ளைனோட பேசுறத நிறுத்தவே செய்யாதீங்க. என்னவா இருந்தாலும் பேசுறத நிறுத்தாதீங்க. இது ஆக்டிவிட்டியில மிக முக்கியமான ரூல். நீங்க அப்ளைனோட கம்யூனிகேட் பண்றத ஸ்லோ டவுன் பண்ணிட்டீங்கன்னாவே உங்க சக்சஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைச்சோம். சும்மா அட்லீஸ்ட் வாரத்துல 2 நாளாவது டெய்லி நான் பேசணும்னு சொல்ல, அட்லீஸ்ட் வாரத்துல 2 நாள் சும்மா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கம்யூனிகேட் பண்ணுங்க அப்ளைனோட. ரைட்டுங்களா? மூணாவது விஷயம், கம்யூனிகேட் யுவர் டீம். டெய்லியும் ஆக்டிவா இருக்கிற டீம் கிட்ட டெய்லி பேசுங்க. கொஞ்சம் ஆக்டிவ் இல்லாத டீமை வந்து வாரத்துக்கு 1 நாள் பேசுங்க, 2 வாரத்துக்கு 1 நாள் பேசுங்க. அவங்கள ரெடி பண்ணி அப்புறம் கொண்டு வந்து டெய்லி பேசுங்க. அவங்களே உங்களை விட மாட்டாங்க. அவங்க ரெடி ஆகிற வரைக்கும் அவங்கள போட்டு தொல்லை பண்ணிடக்கூடாது. டெய்லி போட்டு பேசி பார்த்தீங்கன்னா விட்டு ஓடிடுவாங்க. ஆக்டிவா இருக்கிற டீமோட டெய்லி பேசுங்க. கொஞ்சம் ஆக்டிவ் இல்லாம அப்படி ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்கள வாரத்துக்கு 1 முறை அப்படி பேசி ஒரு 2 மீட்டிங்ல கொண்டு வந்து ஸ்ட்ராங் பண்ணி அப்புறம் அவங்கள ரெகுலர் ஆக்டிவிட்டிக்குள்ள கொண்டு வாங்க. இப்படிதான் அந்த 12 பேரை நீங்க ரெடி பண்ணணும். அடுத்து ப்ரொடக்டிவிட்டி. இதுவும் டெய்லி செய்யற வேலை, புதுசா செய்யற வேலை. ப்ரொடக்டிவிட்டிங்கிறது புதுசா செய்யறது, புது growth, புது டேர்ன் ஓவர், புது மெம்பர்ஷிப், புது கன்சியூமர்ஸ் எல்லாம் உருவாகிறது. இது ஆக்டிவிட்டிங்கிறது ஏற்கனவே இருக்கிற வேலையை செய்யறது. செவ்வாய்க்கிழமான ஒரு மீட்டிங் இருக்கு, ஏற்கனவே இருக்கிறது, ஷெட்யூல்டு. அப்ளைன்னு உங்களுக்கு இருக்க போறாரு, அவரோட பேசுறது ஷெட்யூல்டு, ஆல்ரெடி இருக்கிறது. உங்களுக்கு ஒரு டீம் இருக்கு, ஆல்ரெடி இருக்கு, அவங்களோட பேசுறது, இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறத டெய்லி செய்யறது. ப்ரொடக்டிவிட்டிங்கிறது ஆல்ரெடி புதுசா செய்யறது. நாளைக்கு புதுசா என்ன செய்ய போறோம், நாளைக்கு என்ன புதுசா அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கோம், புதுசா வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு என்ன வேலை புதுசா செய்யறோம், அதான் எஸ்டிபின்னு சொல்லுவோம். ப்ராடக்ட் ஷேரிங் தி ப்ராடக்ட், ஷோயிங் தி பிளான். ப்ராடக்டை பேசுறது, ப்ராடக்டை டெமோ பண்றது, பிசினஸ் வேணுங்கிறவங்களுக்கு பிளானை ஷோ பண்றது. இந்த 2 வேலை புதுசா செய்யறது. ஏன் இந்த 2 வேலை இம்பார்ட்டன்ட்? புதுசா செய்யணும். புதுசா செஞ்சாதான் புது growth, புது டேர்ன் ஓவர், புது கஸ்டமர்ஸ், புது மெம்பர்ஸ் எல்லாம் கிடைக்கும்.
நமக்கு 12 பேர் வேணும்னாலும் இந்த புதுசா செய்யற வேலையை தான் நீங்க அதிகமா செய்ய ஆரம்பிக்கணும். ஸ்பீடா செய்ய வேண்டியது. எனக்கு ஆளே இல்லைங்க, நானே என்ன 20,000 பிஜிபி தடுமாறுறேன், வர முடியல. என்ன காரணம்? எஸ்டிபி பண்ணலன்னு அர்த்தம். எஸ்டிபியை ஜாஸ்தி பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். நேம் லிஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், அப்பாயின்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். டெய்லி 3 அப்பாயின்மெண்ட் 4 அப்பாயின்மெண்ட் பண்ணி ஆகணும். அப்பதான் பாத்தீங்கன்னா நீங்க சீக்கிரம் 20,000 பிஜிபிக்குள்ள வர முடியும். ரைட்டா? கஸ்டமர் அதிகப்படுத்தி ஆகணும், டெய்லி ப்ராடக்ட் பேசுறதை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், இதெல்லாம் பண்ணி ஆகணும். ரைட்டுங்களா? ஸோ ஒரு கன்சியூமர் ஒரு 50 பேர் வச்சுக்கோங்க, 20,000 பிஜிபி ஒண்ணுமே இல்லை. பர்சனல் பிவி நல்லா இருக்கும். 20,000 பிஜிபிங்கிறது இன்னைக்கு ஒரு 80,000 ரூபா. ஒரு பிவி 4 ரூபா வச்சுக்கோங்க, 80,000 ரூபா அதிகபட்சம். இந்த 80,000 ரூபா டேர்ன் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி உங்களே செய்ய சொல்லியே. உங்க டீம்ல எத்தனை பேரை வேணாலும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்கிக்கலாம். அவங்க எல்லாம் பண்றதெல்லாம் சேர்த்து தானே ஒரு குமுலேட்டிவா தானே ஒரு 80,000 டேர்ன் ஓவர் பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம காலதாமதம் பண்ணாம நம்ம செய்யணும். இப்போ என்னோட ஹையஸ்ட் பிஜிபிவி பார்த்தீங்கன்னா 94,560. ரைட்டுங்களா? நான் கம்பெனி கேட்கறது வெறும் 20,000 தான். இன்னைக்கு கண்ணு முன்னாடி உங்களோட அப்ளைனா இவ்வளோ தூரம் நானும் வந்திருக்கேன். உங்களை மாதிரி ஒன்றும் தெரியாம, எதுவுமே தெரியாம உங்களை மாதிரி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த ஆள் தான் நான். ஆனால் நான் என்ன பண்ணேன்? கற்றுக்கிட்டேன். இந்த தொழில் என்ன பண்ணேன்? கற்றுக்கிட்டேன். என் அப்ளைன் வழியில், ஜேக்கப் அவர் வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய கூட இருந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழிலை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த தொழிலை எப்படி கொண்டு போகணுங்கிறத பார்த்தீங்கன்னா நான் தினம் தினம் பார்த்தீங்கன்னா என்ன பயிற்சி எடுத்துக்கிட்டேன். ரைட்டுங்களா? ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு இந்த 20,000 ஒன்றுமே கிடையாது. ரைட்டுங்களா? டைரக்ட் லைனை நீங்கள் ஜாஸ்தியாக வச்சுக்கிட்டீங்கன்னா 20,000 பிஜிபி என்னைக்கும் குறையாது, என்னைக்கும் இருக்கும். அது ஒரு அபாயமான விஷயமா இருக்காது. எத்தனை பேர் கீழே ஸ்டார் ஏஜென்ட் ஆனாலும் உங்களுக்கு 20,000 நிலைச்சு நிற்கும். மாசம் நான் சொல்ற மாதிரி ஒரு 2 புது லைன் போடுறதை நிறுத்தாதீங்க. இன்னைக்கு எனக்கு கிட்டத்தட்ட 180 லைனுக்கு மேல வந்துருச்சு டைரக்ட். ரைட்டுங்களா? எங்கேயாவது ஒரு பக்கம் எனக்கு அந்த 20,000 நடந்துக்கும். அதே மாதிரி ஆக்டிவிட்டி கேலண்டரை வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இது வந்து உங்களுக்கு வீட்லயே கூட ஒரு கேலண்டர், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டைரியில 30 கட்டம் போட்டுக்குங்க. 30 நாள்ல டிஎக்ஷன் என்னென்ன பண்ண போறோம் ஒவ்வொரு நாளுங்கிறத ஒரு தீர்மானிச்சு வேலை செய்யுங்க. ரைட்டுங்களா? ஸோ இல்லைன்னா இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு நேரம் விரயமாயிரும். ரைட்டுங்களா? இந்த கட்டத்தை ஃபில் பண்ணுங்க. இந்த கட்டத்தை ஃபில் பண்ணிட்டு நாளைக்கு என்ன பண்ண போறோங்கிறத இன்னைக்கு ஷெட்யூல் பண்ணி வைக்கணும். நாளைக்கு பண்ணக்கூடாது. இன்னைக்கு கூப்பிட்டு நான் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கேன் வாப்பா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் நடக்காது. நாளைக்கு பண்ணணும்னா இன்னைக்கு நீங்க வந்து இப்போ ஒரு இன்னைக்கோ இல்லை நேத்தோ 2 நாள் முன்னாடி ஷெட்யூல் பண்ணணும் நாளைக்கான வேலையை. இன்னைக்கான வேலையை எப்போ ஷெட்யூல் பண்ணணும்? 2 நாள் முன்னாடி. இன்னைக்கு தேதி 11னா 9ஆம் தேதி இன்னைக்கு என்ன பண்ணுங்கிறத ஷெட்யூல் பண்ணி வைக்கணும். அதுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டி கேலண்டர். நீங்க இன்னைக்கு அறிகுறியா இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன் இன்னைக்கு ஏதாவது செய்யலாம்னா ஒன்றும் நடக்காது. முன்கூட்டியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டா வந்து எல்லாமே ஷெட்யூல் பண்ணி வச்சீங்கன்னா 30 நாளும் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வேலை இருக்கும். 30 நாளும் வேலை இருந்ததுன்னா நீங்க வந்து இதுல growth ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? இன்னைக்கு பிப்ரவரி மாசம், இந்த மாசம் நீங்க இந்த மாசம் புதுசா நினைச்சா கூட 6% 9%ல இருந்தா கூட கட்டாயமா உங்களால என்ன பண்ண முடியும்? இந்த 20,000 பிஜிபிவி கிளப்புக்குள்ள வர முடியும். இதுக்கு வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 லைனை போடுங்க டைரக்டா, ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்கன்னா. ரைட்டா? ஒரு 10 லைனை போடுறதுக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, அப்பாயின்மெண்ட் எடுக்க தெரியணும், பிரசன்டேஷன் கரெக்டா அவங்களுக்கு கொடுக்க தெரியணும். இவ்வளவுதானே வேணும். அது உங்களுக்கு தெரியலன்னா அப்ளைன் இருக்காது, கூப்பிட்டா வரதான் போறாரு அவர். ப்ராடக்டை தெளிவா பேச தெரியணும், பிசினஸ் பிளான், பிசினஸ் இவ்வளவுதாங்க, இப்படித்தாங்க இதுல பணம் வருதுங்கிறது சொல்ல தெரியணும். அவங்க கேட்குற கேள்விக்கு ஏதாவது புரியல பதில் சொல்ல தெரியணும், ஹேண்டில் பண்ண தெரியணும், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங். க்ளோஸ் பண்ணிட்டு சைன் அப் பண்ணிட்டு அடுத்த கட்டம் அவங்கள செல்ஃப் யூஸ்ல ஸ்டார்ட் பண்ணி, அடுத்தது வந்து ஃபேமிலி யூஸ்ல ஸ்டார்ட் பண்ணி, மைகோ மை ஷாப்ல ஸ்டார்ட் பண்ணி, கஸ்டமரை கிரியேட் பண்ணி, மெம்பர்ஷிப் அவங்களுக்கு கீழே கொண்டு வந்து இந்த 5 ப்ராசஸஸ் பண்ணுங்கப்பா. ரைட்டுங்களா? ஆக்டிவிட்டியில இருங்க, 1 to 1ல இருங்க, லிஸ்ட்டை பெருசா வைங்க, அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, பண்ணுங்க, களத்தில் இறங்கி உங்க குரூப்ல பார்த்தீங்கன்னா போட்டுட்டே இருங்க 1 to 1 இண்டிபெண்டா. நல்லா சேர்ந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா 1 to 1 பண்ணேன். அன்னைக்கெல்லாம் இப்படித்தான் பிஸ்னஸ் பேசணும்லாம் யாருக்கும் ஒரு வழிமுறையெல்லாம் இல்லை. ஃபைல் கிடையாது, ப்ராடக்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஹாஸ்டலில் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு பேனா வச்சு அழகா அப்படி வரைஞ்சி எனக்கு எனக்கு எப்படி புரிய வைக்க தெரியுமோ அப்படி பண்ணுவேன்.
அப்படிலாம் பேசி பேசி தான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு பெரிய அளவுல இன்னைக்கு வந்து உருவகம் ஆக முடிஞ்சது. ஒன் டு ஒன் வந்து நீங்க பேசி பழகக்கூடிய அருமையான இடம். பேசுங்க, என்னதாங்க ஆகும்? ரைட்டுங்களா? இன்னைக்கு எவ்வளவு லீகலைஸ்டா இருக்கு டிஎக்ஸ்ன்னு. என்ன தைரியம் இல்லாத செய்யற வேலை இங்க என்ன இருக்கு? மறைச்சு செய்யற வேலையோ இல்ல கவர்மெண்ட்டுக்கு மறைச்சு செய்யறது ஏதாவது இருக்கா? ரைட்டுங்களா? எல்லாமே இருக்கு. நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு தான் தைரியம் வேணும். ஒன் டு ஒன்னு தைரியமா பண்ணுங்க, போதும். சக்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவரை கூட்டுவாங்க, நம்ம ரெகுலர் மீட்டிங் கரெக்ட் ஆயிக்குவார். ஆன்லைன் மீட்டிங் இங்கெல்லாம் கொண்டு வாங்க, அவர் புரிஞ்சுக்குவார். அடுத்தடுத்த லெவல் ஸ்கில் டெவலப் பண்ண இங்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த அடிமட்ட வேலையை நீங்க செய்யுங்க. மேல் லெவல்ல உங்களுக்கு வந்து எல்லா வேலையும் கரெக்டா செய்யறதுக்கு இங்க சிஸ்டம் இருக்கு. அடிமட்ட வேலையை செய்யறதுக்கு தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சோம்பேறித்தனமா இருக்கும், ஸ்பீடு இல்லாம இருக்கும். மாசத்துக்கு ஒரு நாள் நான் வரேன் ஒரு ஏரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வரீங்க, யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வரீங்க, அதுல வளர்ந்துட முடியும்னா வளர முடியாது. 30 நாள் ஒருத்தர் 2 பேர் கூப்பிட்டு ஏதாவது செய்யற வேலையை செய்யுங்க. அப்பதான் ஸ்பீடா நீங்க டெவலப் ஆக முடியும் இதுல. ரைட்டுங்களா? தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் லேசி பீப்புள் டு திஸ் ப்ரொக்ரெசிவ் வேர்ல்ட். சோம்பேறியா இருக்கவங்களுக்கு இந்த உலகத்துல இடமே இல்லைங்கிறாங்க நிறைய ரிஷிகள் முனிவர்கள்லாம். சோம்பேறியா இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்துல இடம் இல்லைங்கிறாங்க. நான் ஸ்பீடா இருந்தாகணும். ரைட்டுங்களா? இன்னைக்கு வந்து எல்லா விலைவாசி ஸ்பீடா உயருது, தங்கம் ஸ்பீடா உயருது, இடம் ஸ்பீடா உயருது, எல்லாம் ஸ்பீடா இருக்கு. நம்ம நம்ம வேகமா வளர்ந்து என்ன என்ன ஆயிட்டு இருக்கோம்? ஏஜ் ஆயிட்டு இருக்கோம். நம்ம ஏஜ் ஆயிட்டு இருக்கோம், நம்மளும் ஸ்பீடா. ரைட்டுங்களா? ஹியூமன் பீயிங் ஹேஸ் டு மேக் எவரி டே கவுண்ட். டெய்லி கவுண்ட். ஒரு நாள் டெய்லி நம்ம குறைஞ்சிட்டு இருக்குது நம்ம ஆயில். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வி டோன்ட் ஹாவ் எனஃப் டைம். இன்னும் எத்தனை வருஷம் நமக்கு இருக்குன்னு பாருங்க. ஸோ டைம் இஸ் டிக்கிங். நேரம் போச்சுன்னா இன்னைக்கு வாங்க முடியாது. டைம் போச்சுன்னா முடியாது. இன்னைய நாள் போச்சு, அவ்வளவுதான். ரைட்டுங்களா? ஸோ நேரத்தை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ஸோ இன்னைக்கு ஒரு முனிவர் கிட்ட ஒருத்தர் கேட்டார, நான் எப்ப சாக போறேன்? அப்ப அந்த முனிவர் சொல்றாருன்னா, நீ எப்ப உலகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த செய்யறத நிறுத்துறியோ அப்ப நீ இறந்ததுக்கு சமம். ஈவன் நீ வந்து சுவாசிச்சிட்டு இருந்தீனாலும், நீ சுவாசிச்சிட்டு இருந்தாலும் உலகுக்கு பயனில்ல ஒரு பயனில்லாத ஒரு வேலையை செய்யறதை என்னைக்கு நிறுத்துறியோ அன்னைக்கு நீ இறந்ததுக்கு சமங்கிறார். இன்னைக்கு ஒரு பயனான வேலையை தானே உலகத்துக்கு செய்யறோம். உங்களுக்கு சுயநலமா லைஃப் ஸ்டைல் கிடைக்கிறதுங்கிறதுக்கு கம்பெனி மார்க்கெட்டிங் பிளான் டாக்டர்லயும் கொடுத்துருக்காரு. அதுல சக்சஸ் ஆயிருக்கீங்க, உங்க லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு. ஆனா உலகுக்கு நீங்க செய்யற வேலையை நீங்க வந்து எத்தனை மில்லியன் மக்களுக்கு இந்த பொருளை கொடுத்து நீங்க ஆரோக்கியமாக்கி இருக்கீங்க. இந்த பேஸ்ட்டை கொடுத்து எத்தனை பேருக்கு ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. இந்த காப்பியில எவ்வளவு மாற்றிருக்கீங்க. டீல எவ்வளவு மாற்றம் கிடைச்சிருக்கு மக்களுக்கு. ஸோ இதைத்தாங்க நாங்க நம்ம பண்ணணும். ஸோ இந்தியாவோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு இருக்கு? 144 கோடிக்கு மேல இருக்கு. இதுல 8 கோடி தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. உங்களுக்கு வேற ஒண்ணும் இல்லை, இங்கிலீஷ் தெரிய வேணாம், ஹிந்தி தெரிய வேணாம், தமிழ் தெரிஞ்சவங்க 8 கோடி இருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ உங்க ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எத்தனை பேருக்கு இது இன்னும் சொல்லாம இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு பாருங்க. இன்னைக்கு இந்தியால 145 கோடியில 18 வயசு நிரம்பினவங்க 80% பேர் இருக்காங்க. 80% பேர் ரெடியா இருக்காங்க. டிஎக்ஸ்என்ன பிசினஸா எடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் 80% இருக்கு. 145 கோடியில 115 கோடி எலிஜிபிள் ஃபார் மெம்பர்ஷிப். டிஎக்ஸ்என் மெம்பர்ஷிப்புக்கு எலிஜிபிளான ஏஜ்ல 115 கோடி இருக்காங்கன்னா பாத்துக்கங்க எவ்வளவு பிக் பொட்டன்ஷியல். நாம தான் பீப்புளை பார்க்கணும். ரைட்டா? இன்னைக்கு இந்த 20,000 பிஜிபிக்குள்ள வந்தா என்னென்ன நடக்க போகுது? 2 மாசம் கண்டினியூவா, ஏதாவது 2 மாசம் கண்டினியூவா நம்ம செய்யணும். 3வது மாசம் நீங்க செய்யலைன்னா நீங்க இதுல இருந்து டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்க. திரும்ப இதுக்குள்ள வரணும்னா 2 மாசம் கன்சிஸ்டண்டா பண்ணணும். அப்போ ஒழுக்கமா 20,000 பிஜிபிவிய கரெக்டா செஞ்சுக்கிற இடத்த செஞ்சுக்கணும். கரெக்டா செஞ்சு வந்துடணும். வந்துட்டா இதுக்கு நமக்கு என்னைக்குமே வந்து டேஞ்சர் இல்லை. இதுக்குள்ள ஸ்டெப்பானா நின்னுக்கலாம். அப்போ ஒரு முறை வந்தா ஒரு 3000 ரூபாய்க்கு உங்களுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து உங்களை கௌரவிக்கிறாங்க. மாசம் மாசம் 20,000 பிஜி போய் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கிஃப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்பெனி பிளான் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம டீம்ல 10 பேர் போன மாசம் ஆயிருக்காங்க. இதுக்கு மேல என்னங்க சாட்சி வேணும்? இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும்?
இது இந்தியாவுக்கே புதுசா அறிமுகப்படுத்தினாங்க இந்த பிளானை. 20,000 பிஜிபிவி புதுசா ஒரு 6 மாசத்துல உள்ள கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம டீம்ல 10 பேர் ஆயிருக்காங்க. இது ஏன் 100ஆ மாறாது, 1000ஆ மாறாது? 10 பேருக்கு இது சாத்தியம்னா அதே பிளான் தானே அடுத்து வரவங்களுக்கும், இல்லையா? ஸோ இதை பாருங்க. ரைட். ஸோ இவங்க எல்லாம் இந்த மாசம் வந்து நீங்க பண்ணாதவங்க எல்லாம் இந்த மாசம் கோல் செட் பண்ணுங்க. பண்ணி இருக்கக்கூடிய இந்த 10 லீடர்ஸும் புதுசா நீங்க ஒருத்தரை இந்த மாசம் குவாலிஃபை பண்ணுங்க. மாசம் மாசம் ஒரு growth வேணும். ஒவ்வொருத்தரை நீங்க வந்து அட்லீஸ்ட் மினிமம் பிளான் பண்ணுங்க. நான் ஒரு 3 பேரை எடுத்து வச்சு பிளான் பண்றேன். ரைட். ஸோ இது 100ஆ 1000ஆ மல்டிப்ளை ஆகணும். நீங்க சீக்கிரம் 144 பேரை கொண்டு வரணும். 4 லட்சம் இடத்துக்கு போய் ஆகணும், இல்லையா? அல்டிமேட்டா இந்த 2 கோல் நமக்கு வேணும். 12 பேரை ரீச் பண்ணும் இந்த 1 இயர்ல. அடுத்த 2 இயர்ஸ்ல 144 பேரை ரீச் பண்ண வைக்கணும் 20,000 பிஜிபிவில. தட்ஸ் ஆல். அதுக்கு மேல இந்த பிசினஸ் நீங்க அப்படியே விட்டாலும் இந்த பிசினஸ் நிக்காது, உங்களை விடாது. மாசம் ஆனா 10ஆம் தேதி உங்களுக்கு காசு, பெரிய காசு வந்து விழுந்தே தீரும். ஆட்டோமேட் ஆயிரும் இந்த பிசினஸ் உங்களுக்கு. அந்த ஆட்டோமேட் ஆகிற வரைக்கும் நிறுத்தாதீங்க. அதுக்கு தான் அந்த 3 வருஷம் 5 வருஷம். ரைட்டுங்களா? அடுத்து இந்த மாசம் ஒரு பவரான விஷயம், இந்த பிஜிபிவியை ஹெல்த்தியா வச்சுக்கவும், நம்ம பிசினஸ் அடுத்த 6 மாசம் 1 வருஷம் நிலை நிறுத்திக்குவோம். ரிவார்டு வித் ரிடம்ஷன் 1 இயர் சூப்பரான ஆஃபர். டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸுக்கு 10% டிஸ்கவுண்ட் யாருங்க கொடுப்பா? ரீட்டைல் இன்கம் 25% கிடைச்சிருது. போனஸ் கிடைச்சிருது. நம்ம இந்த மாசம் நம்ம என்ன குவாலிஃபிகேஷன்ல இருக்கோமோ அதுக்கு போனஸ் கிடைச்சிருது. எல்லாம் போக நம்ம மாசம் மாசம் வாங்குற டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸுக்கு 10% டிஸ்கவுண்ட் அடுத்த 6 மாசம் கண்டினியூவா கிடைக்க போகுது. அடுத்த 1 வருஷம் கிடைக்க போகுது. இதுக்கு 2 கிரைட்டீரியா, 2 பேக்கேஜ் இருக்கு. 12,000 ரூபாய்க்கு கீழே வாங்கினா 6 மாசம், அதுதான் மேக்சிமம் பீரியடு. அதுக்குள்ள நம்ம அந்த அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிடணும். 12,000 ரூபாய்க்கு மேலே வாங்கினா 1 இயர் நமக்கு வேலிடிட்டி இருக்கு. 1 இயர்ல நம்ம என்கேஷ் பண்ண போறோம். எவ்வளோ சூப்பரான ஆஃபர், ரைட்டுங்களா? ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. மைகோ மை ஷாப் நீங்க கரெக்டா ஒரு 10,000 ரூபாய்க்கு வச்சீங்கன்னா இந்த ரெடிம்ஷன் ஆஃபரா சூப்பரா பண்ணலாம். யாருக்கு மைகோ மை ஷாப் இருக்கோ அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. அவங்க இந்த ஆஃபர் வந்து அவங்களுக்கு புரியாது. ரொம்ப ஏதோ பயங்கர கஷ்டமா தெரியும். ஆனா பெரிய ப்ராஃபிட் இருக்குதுங்க இந்த ரெடிம்ஷன், ரிவார்டு வித் ரெடிம்ஷனு. ஸ்டாக் வச்சிருக்கவங்களுக்கு சூப்பர் ஆஃபர். என்ன ஒரே ஒரு கண்டிஷன், மாசத்துல பில்லு 3000 பிவி இருக்கிற மாதிரி பண்ணும். இது ஏன் நிறைய பேர் கஷ்டமா தெரியும்னா அவங்க கிட்ட சீடு ஸ்டாக் இருக்காது. அவங்க கிட்ட ஒரு 10-20 கஸ்டமர் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு கஷ்டம். கம்பெனி அவங்கள ஒதுக்கிடுறாங்க. ரியல் பிசினஸ் பண்றவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் வந்து கொடுக்கணுங்கிற ஒரு கண்டிஷனுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ இதை கொஞ்சம் நல்ல சீரியஸா பாருங்க. எல்லாத்தினாலையும் பார்த்தீங்கன்னா பழைய சீனியர் லீடர்ஸ், ஆல்ரெடி இந்த பிசினஸை புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு 20,000 ரூபாய் பிளான் பண்ணுங்க. 20,000 இந்த ரெடிம்ஷன் வழியில ஒரு 20,000 ரூபாய் வந்து பலன் கிடைக்கும் உங்களுக்கு. ரைட்டுங்களா? இன்னைக்கு நம்ம டீம்ல பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டைமண்ட் இவரு 21,970 ரூபாய்க்கு இன்னைக்கு வாங்கியிருக்காரு. 1 இயர் வேலிடிட்டி இருக்கு இந்த அமௌண்ட்டுக்கு. சூப்பரா பண்ணலாம். ஒரு 20,000 ரூபாய் வச்சு பண்ணுங்க. உங்க டீம்ல நிறைய பேர் மெம்பர்ஸ் இருப்பாங்க. பெரிய டீம் வச்சிருப்பீங்க. ஒரு 20,000 ரூபாயில ஒரு 20 பேர் கொண்டு வந்தா என்னாச்சுங்க? 4 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர். இது 1 இயர் உங்களுக்கு இது அப்படியே விஸ்டான் ஆகும். இந்த ப்ரொமோஷன்ல இருக்கிறவங்க 1 இயர் உங்களுக்கு இந்த பிசினஸை கொடுப்பாங்க, ஸ்டெபிலிட்டியா கொடுப்பாங்க. நான் சொன்ன வந்து அந்த 5 விஷயத்த செய்யறவங்களா இருந்தா, செல்ஃப் யூஸ், ஃபேமிலி யூஸ், சீடு ஸ்டாக்கு, கஸ்டமர் கிரியேட் பண்ணியிருக்காங்க பண்றது, இந்த 4 விஷயம் தான் இந்த ரெடிம்ஷனுக்கு மிக அவசியம். ஸ்பான்சரிங் வந்து இதுக்கு வராது. ஆனா 4 விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரெடிம்ஷனை ஹையரா பண்ணிக்கிறதுக்கு உண்டான பக்கபலமான சிஸ்டம். ஸோ இதை கையில் எடுங்க. அடுத்தது உங்க 12 பேரை கொடைக்கானலுக்கு கூப்பிட்டு வாங்க. ஸோ நானும் பாலவிநாயகம் ப்ரோவும் பார்த்தீங்கன்னா எல்லா ஹோட்டலையும் அலசி கொட்டேஷன் வந்து இப்போ மெயில் ஒவ்வொரு ஹோட்டல்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ரைட். நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து எது ஒத்து வரும்னு பார்த்து ஒரு வாரத்தில் ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு டேரிஃப் வந்து வந்துடும் போஸ்டர்ல. இங்க கொண்டு வாங்க. 3 நாள் அவங்க ட்ரெயின் ஆகி பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா உங்களுக்கு வந்து அந்த 12 பேரும் 12 கிடைச்சிருங்க. இங்க கொண்டு வந்து சேர்க்கணும். நீங்க இந்த சிஸ்டம்ல கொண்டு வந்து சேர்க்கணும். பாட்டம்ல வேலை செஞ்சு, கிரவுண்ட்ல வேலை செஞ்சு இந்த சிஸ்டத்துக்கு நீங்க கனெக்ட் பண்ணணும். அது யாரும் செய்ய முடியாது, நீங்க தான் செய்யணும். இங்க கனெக்ட் ஆனா என்ன கிடைக்கும்னு உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கணும்.
அதுக்கு நீங்க 2-3 கேம்ப் வந்திருக்கணும். கேம்போட புரிதல் இருந்தாதான் இதுக்கு நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு உங்களுக்கு அந்த இது வரும். எனக்கெல்லாம் மிகப்பெரிய புரிதல் இருக்கு. இங்க கொண்டு வந்தா எனக்கு எவ்வளவு லீவரேஜ் கிடைக்கும், எவ்வளவு லீடரா எமர்ஜ் ஆவாங்க, அவங்க எவ்வளவு இண்டிபெண்டா மாறுவாங்க, டிஎக்ஷன் எப்படி சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்க, லைஃப் ஸ்டைல் இப்படி லைஃப் ஸ்டைல் எல்லாம் போகணும்பா, ஃபேமிலியா வீடு உண்டு வேலை உண்டுன்னு இருக்கும், இப்படி எல்லாம் போகணும்பா விதவிதமான ஹோட்டலுக்கு, இதெல்லாம் புரியும் அவங்களுக்கு. 40 வருஷம் இப்படி வாழ்க்கை இருந்துருச்சா, இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறதே எனக்கு இங்க வந்து தானே தெரியுது. 60 வயசு ஆனவங்க எப்படி ஃப்ரீடமா இருக்காங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, இப்படி எல்லாம் நான் பார்த்தது இல்லையே இன்னைக்கு டெய்லி வாழ்க்கையில. அது உணருவாங்க. அந்த இடத்துக்கு வந்தாதான் உணர முடியும். அப்ப அங்க கொண்டு வந்து சேர்க்கணும் நீங்க. பாட்டம்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணி 12 பேர் கொண்டு வந்து சேர்க்கணும் நீங்க. ரைட்டுங்களா? எவ்வளோ இதுக்காக மெனக்கெட்டு நம்ம வந்து போட்ட டேட்டா வந்து கரெக்டா த்ரூ பண்றதுக்கு நம்ம மேல இருந்து ஒர்க் பண்றோம். நீங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்ண வேலையை செய்யுங்க. ப்ரோக்ராம் தானா நடக்கும், எக்ஸிக்யூட் ஆகும். ரைட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள். ஸோ இது 20,000 பிஜிபிவி வந்து பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரைட். ஸோ இந்த 20,000 பிஜிபிவிக்குள்ள வாங்க. 12 பேரை இந்த வருஷத்துக்குள்ள கொண்டு வாங்க. இந்த கேம்ப் கொடைக்கானலுக்கு 12 பேர், அதுக்குள்ள கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருங்க. ரைட்டுங்களா? ஸோ 12 பேரை சூஸ் பண்ணுங்க. நீங்க குவாலிஃபை பண்ணுங்க. இவர் தரமானவரா தரம் இல்லாதவராங்கிற நீங்க டிசைட் பண்ணுங்க. இப்போ நம்ம நம்ம லைனை குவாலிஃபை பண்ண தெரியாதனால தான் நம்ம சக்சஸ் டிலே ஆயிட்டு இருக்கு, தள்ளி போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு ட்ரீம் இருந்ததுன்னா நிச்சயமா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ட்ரீம் இருந்ததுன்னா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன் டிஎக்ஸ்ங்கிறதுல அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்பஸ் இருந்ததுன்னா அவங்க இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஜம்னு சூப்பரா பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இதை நீங்க வந்து கையில எடுங்க. ரைட். ஸோ இன்னைக்கு சொன்ன விஷயங்களை வந்து திரும்ப ரீகால் பண்ணுங்க. அக்ரஸிவா இருங்க, ஸ்பீடா இருங்க, செல்ஃப் யூஸ்ல இருங்க, ஃபேமிலி யூஸ்ல இருங்க, சீடு ஸ்டாக்கிங்ல இருங்க, கன்சியூமர் கிரியேஷன்ல இருங்க, டைரக்ட் ஸ்பான்சரிங்ல இருங்க, மீட்டிங்ஸ்ல இருங்க, அப்ளைனோட கம்யூனிகேட் பண்றதுல இருங்க, டீமோட இருங்க, சிஸ்டம்ல ஸ்ட்ராங்கா இருங்க. மறக்காதீங்க, எதையுமே மறந்தா திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுங்க. சிஸ்டம் என்ன, நம்ம எங்க போறோம், என்ன ரீஷெடியூல் பண்ணுங்க. ஆக்டிவிட்டியை ஸ்ட்ராங்கா வைங்க, மைண்டை ஸ்ட்ராங்கா வைங்க. ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராக ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. வெற்றி நிச்சயமா கிடைக்கும். ஸோ எல்லாருமே இந்த வருஷம் வந்து ஒரு பெரிய அளவில் உயரத்தை தொட முடியும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம 20,000 பிஜிபிவி லாஸ்ட் மந்த் போனவங்க, ஸோ யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க ஜஸ்ட் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நீங்கள் அதை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஏன்னா எல்லாத்துக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெசேஜ் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு அஸ்திவாரமாக இருக்கும், எவிடன்ஸாக இருக்கும், ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ஏன்னா இந்த பிளானை நான் பண்ணியிருக்கேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இல்லையா, ஒரு நம்பிக்கை கொடுக்குற விஷயமா இருக்கும். ஸோ அதனால நம்ம டீமில் முடிச்சவங்க ஒவ்வொருத்தரும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இந்த மாதம் அட்லீஸ்ட் ஒருத்தரை கோல் செட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் அந்த 12 பேரை முடிக்க வைக்கணும். ஸோ நம்ம மட்டும் அந்த 20,000 மெயின்டைன் பண்ணுறது அல்ல, அதை டூப்ளிகேட் பண்ண வைக்கணும். ஸோ ஒருத்தரை மினிமம் டார்கெட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதம் ஒரு 30 பேர் நம்ம டீமில் 20,000 கண்டிப்பாக வருவாங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே அன்மியூட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து முடிச்சவங்க மட்டும் அன்மியூட் பண்ணி நீங்கள் பேசலாம். ஸோ ஆளுக்கு ஒரு ஜஸ்ட் 2 மினிட்ஸ். ஸோ குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டிஎக்ஸ். வேல்யூபிளாக இருக்கும். சத்தியமூர்த்திங்க சார். குட் மார்னிங் சார். சத்தியமூர்த்தி பேசலாங்க சார் இந்த மந்த் இதுதான் பிஜிபி முடிச்சிருக்கேங்க சார். ஓகே. அதாவது எனக்கு கீழே வந்து ஆல்ரெடி ஒரு 5,000 பிவி பண்ணிட்டு இருந்தவங்க வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தேங்க சார். அவங்கள வந்து 20,000 பிஜிபி நானே வந்து டார்கெட் அவங்களுக்கு கொடுத்தேன். அதாவது சூப்பர். 20,000 பிஜிபி நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி. எனக்கு கீழே ஒருத்தர் வந்து 20,000 பிஜிபி பண்ணியிருக்காங்க சார், கலைவன்ன்றவங்க. அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு கீழே நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு டார்கெட் இல்லாம இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 5,000 பிவி பண்ணணுன்ற மாதிரி அவங்களே டார்கெட், அவங்களுக்கு கீழே டவுன்ல இருக்கிறவங்க டார்கெட் கொடுக்க வச்சு அவங்க 20,000 பிஜி முடிக்க வச்சாங்க சார். அடுத்து என்னுடைய ஸ்பௌஸ் வந்து ஒரு 5,000 பிவி பிளஸ் வந்து நான் இண்டிவிஜுவலா வந்து ஒரு 10,000 பிவி பண்ணாங்க சார். அதை வச்சு நானும் வந்து 20,000 பிஜி பிவி பண்ணேங்க சார். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த மந்த் எனக்கு கீழே இன்னொருத்தர் வந்து 20,000 பிஜி டார்கெட் பண்ணியிருக்கேங்க சார். ஓகே ஓகே சூப்பர். ஸோ இப்போ அவங்க சத்தியமூர்த்தி அவங்களுடைய மெசேஜ் கேட்டீங்க. ஸோ அவர் ஒருத்தரை புதுசாக இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 பிளான் பண்ணுறாரு. அதே மாதிரி அவங்க டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கலைவாணிங்கிறவங்க போன மாதம் முடிச்சிருக்காங்க.
அவங்களும் ஒருத்தரை இந்த மாசம் புதுசா அவங்களுக்கு கீழே பிளான் பண்றாங்க. ஸோ அவங்க 2 பேருமே டோட்டலா ஆளுக்கு ஒருத்தரை, 4 பேருங்க சார். அதான் மொத்தம் 4 நீங்க. டோட்டலா 4 பேர். அண்ட் மொத்தமா 4 பேருங்க சார். 80,000 பிவி இந்த மந்த் டார்கெட் பண்ணியிருக்கோங்க சார். சூப்பர் சூப்பர். அதான் இப்ப 2 நாளா இந்த மாசம் வந்து காம்பவுண்டிங்ல மல்டிப்ளை ஆகுது. ஆமாங்க சார். ரைட், வெரி குட், ஆல் தி பெஸ்ட், சூப்பரா பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஸோ சங்கீதா மேடம், நீங்க உங்க விஷயம் பேசலாம், செந்திலனா பேசலாம். சங்கர் மார்னிங் சார் எல்லாம் ரெடியா இருங்க சார். டு எவரிபடி. குட் மார்னிங். வாய்ஸ் கேக்குதுங்களா? கிளியரா இருக்குண்ணா. வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. நான் வந்து என்னுடைய டீம்ல இருந்து மங்கை ஒன்று பண்ணியிருக்காங்க, நான் ஒன்று பண்ணியிருக்கேன். 2 பேர் நாங்கள் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 மாதிரி ஒரு 4 பேர் பண்ணாங்க. 5,000 ஒன்று பண்ணினேன், என்னுடைய நேமில் நான் என்ட்ரி போட்டேன். ஸோ வந்து 20,000 பிஜிபி நான் ஈஸியாக பண்ணிட்டேன். என் டீம்லேருந்து ஒரு 3 பேர் 5,000 பண்ணிருக்காங்க. டோட்டலாக 22,000 வந்திருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்கு ஒரு 3 பேர் புதுசாக வந்து 5,000க்கு வராங்க. இப்போ புதுசாக வராங்க, 5,000க்கு வராங்க. அவங்களாம் 5,000க்கு கீழே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தவங்க, அவங்க வந்து எபோவ் 3,000 பிவிக்கு மேலே 5,000க்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன். அவங்க அநேகமாக அடுத்த மாதத்துக்கு 20,000 பிஜிபிக்கு எய்ம் பண்ணுறேன். மார்ச்சில் 2 வந்து 3 பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணியிருக்கேன். அப்படி ஒவ்வொரு டீம்லையும் அதே மாதிரி தான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு மந்த்துக்கு ஒன்று ஒன்று பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நியூ கஸ்டமர்ஸு ஒவ்வொரு மாதமும் 2 நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் நான் வந்து போட்டுட்ருக்கேன். என்னுடைய டைரக்ட் லைனில் இதை டெஃபினட்டாக நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். 1 மந்த் 2 மாதமாகவே அதை கண்டினியூ பண்ணுவேன். அதில் யார் ஆக்டிவ் இருக்காங்களோ அவங்கள கண்டிப்பாக நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் டெஃபினட்டாக. ரெண்டாவது, வேலை செய்யாதவங்களும் இந்த பிளானை சொன்ன வாட்டி நம்மளும் செய்யலாமே அப்படிங்கிற ஒரு இதுக்கு வராங்க. கம்போர்ட் ஜோனை விட்டு சிலர் வர முடியல, அவங்க கண்டிப்பாக வரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து சில இஷ்யூஸ்னால இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ண அலோவ் பண்ணியிருக்காராம். அதே ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்கு வராங்க. அந்த நம்மளுடைய கொடைக்கானலுக்குள்ள நான் வந்து ஒரு 5லேருந்து 7 பேரை என் டீமில் வந்து கண்டிப்பாக என்னுடைய டைரக்ட் லைன்லேயே 20,000 பிஜிபிக்கு எய்ம் பண்ணுறேன். எந்த அளவு சக்ஸஸ் ஆகுதுன்னு முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ போலா. தேங்க்யூ டு ஓகே எவரிபடி. ஓகேண்ணா, தேங்க்யூ தேங்க்யூ, சூப்பர். தேங்க்யூ. சங்கீதா மேடம் அவங்க ஃபீட்பேக் கொடுங்க. பாலமுருகன். ஸோ நான் வந்து இந்த தடவை எப்படி 20,000 பிஜிபி பண்ணேன்னா ஒரு 3-4 நியூ லைன்ஸ் போட்டேன். ஸோ ஓகே அவங்களுக்குள்ளேயும் சில லைன்ஸ்லாம் வந்தாங்க. ஸோ அப்படி வந்தது. பட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இப்போ 1000 கண்டிப்பாக பண்ணணுங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வந்து 3,000 பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து அடுத்து 5,000 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகணும். ஸோ அந்த கொடைக்கானல் ட்ரிப்புக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி எல்லாரும் ஒரு 5,000 6,000 பிவி ரெகுலராக பண்ணுற அளவு வந்துட்டாங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆயிடுவாங்க அந்த கேம்ப் முடிஞ்சு வரும்போது. ஷூர், கண்டிப்பா கண்டிப்பாங்க. நீங்க தேங்க்யூ மேடம். ஒட்டுக்கா ஒவ்வொருத்தரையும் ஒரு பிவில கொண்டு வந்தீங்கன்னா அந்த கேம்புக்கு அப்புறம் அவங்க அப்படியே 20,000 ரிஃபார்ம் ஆயிருவாங்க. ஆமாங்க மேம். தேங்க்யூ ரைட் ரைட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஸோ சங்கர் சார். கலைவாணி மேடம், நீங்க ஏதாவது பேசுறதுன்னா பேசலாம், ஏன்னா நீங்களும் 20,000 பிஜிபி முடிச்சிருக்கீங்க. மங்கையர்கரசி மேடம், நீங்க ஏதாவது பேசணும்னா ஒரு 2 மினிட்ஸ் பேசலாம், நீங்களும் 20,000 பண்ணியிருக்கீங்க லாஸ்ட் மந்த். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். பேசலாங்க. இந்த மாசம் தான் சார் என்னோட லைன்ல இருக்க கொஞ்சம் ஆக்டிவா கேக்குதாங்க சார்? கேக்குது ஹலோ கேக்குது, பேசலாங்க. சார். சார் கிளியரா இருக்கு. கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. இந்த மாசம் தான் சார் என்னோட லைன் டைரக்ட் லைன்ல எல்லாருமே வந்து கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிட்டு இருக்காங்க. எல்லாம் பண்றேன் அப்படின்ட்டு இருக்காங்க. எங்க அக்கா வந்து இப்போ கடை ஓபன் பண்ணி இப்போ ஸ்டால் போடுறேன்னு இருக்காங்க சார். ஓகே. இப்போ வர 14ஆம் தேதி கடை ஓபன் பண்றாங்க சார். அதுல வந்து நம்ம ப்ராடக்ட் தான் வைக்கிறாங்க சார். ம் 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 ம். அக்கா வைக்கிறாங்க. அப்புறம் மீதி எல்லாருமே இனி வந்து
இது ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது இப்ப நான் வர இதுலயும் அச்சீவ் பண்ணிடுவேன் சார். ஓகே ஓகே மேம், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே சங்கர் சார், நீங்க அவைலபிளா இருந்தா பேசலாம், இல்லை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ரொம்ப கிளியராக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20,000 பிஜிபிவி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய லெவலில் ப்ரோக்ரெசிவாக கொண்டு போங்க. ஸோ இதை நான் ரெக்கார்டும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை பாருங்க. ஏன்னா நம்ம ஒரு 10 நாள் ஆனால் நம்ம சிஸ்டம் மறந்துடும். ஸோ திரும்ப அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்னன்ட் இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு புக்காக இருக்கலாம், இல்லை ஒரு வீடியோவாக இருக்கலாம், திரும்ப வந்து அந்த அந்த இடத்த திரும்ப அந்த இடத்த திரும்ப ஃபில் பண்ணுறதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போகிறதுக்கும் அது திரும்ப ரீகால் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு அட்டன் பண்ணாதவங்களுக்கும் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் யூடியூப்ல இது பண்ணி தரேன், அப்லோட் பண்ணி நீங்கள் பார்க்க வைங்க. ஸோ பிகினராக இருந்தாலும் இதை பார்க்க வைங்க. ஸோ அவங்களுக்கு எதை நோக்கி நம்ம போகிறோங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டெக்னாலஜி இந்த காலகட்டத்துக்கு வந்து நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஸோ எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. ஸோ அடுத்த டியூஸ்டே மீட் பண்ணலாம்.